समस्त भागवत को जय। ए गुरु विष्णु भजे, ए गुरु ब्रह्मं भजे, ए गुरु कमल नयनं भजे, ए गुरु कर कोमलं भजे, ए गुरु पाद पंकजं भजे, ये गुरु विद्यारूपं भजे, ये गुरु ज्ञान वैराग्यं भजे, ये गुरु मोक्ष साधनं भजे, ये गुरु वेदारूपं भजे, ये गुरु वेदात्म स्मरणं भजे, हे गुरु सकल सौभाग्यं भजे। कुन्दिपूत उत्तमने वाळि उयर्वेद नायकने वाळि उलगलन्दमायवने वाळि ओदिये उणर्तिय नायकने वाळि வித்தில்லா பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பில்லா மாயவனே வாழி உலகளந்தோனே என் குருவே சரணம். கஸ்தூரி திலகம் லலாடபடலே वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावळिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणि. ராதே கிருஷ்ணா. வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமயமானது. பகவான் ஆனந்தம் மட்டும்தான் இன்னைக்குமே தரும். அது அந்த கொடி மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி அந்த அது முன்னாடி இருந்துச்சு. நிறைய பேருக்கு அங்கேருந்து நல்லா கீழே இறக்குங்க இறக்கி அந்த இது முன்னாடி போடுங்க. பகவானுடைய அனுகிரகம் அப்படின்றது அது அந்த பக்கம் அந்த இது மேலே வீடு போட்டுட்டு இருக்காங்க. பேச கட்டணும் இல்லை இதுக்கு மேலே இப்படி போட்டுட்டு அந்த அப்போதான் எல்லாரும் அவ்வளோதான். அங்கே ஒரு ஓரத்தை சேர் வேணா வச்சு கூட கட்டிக்கலாம். அவ்வளோ அப்படி போட்டு சரியா இருக்கா? அதாவது பகவான் என்ன கேட்டாலும் கொடுப்பான். கேட்டதும் கொடுப்பவன் தான் கண்ணன். வாழ்க்கையில நல்லதை கேளுங்க. நம்ம எல்லாருமே நிறைய தேவையில்லாத யோசிக்கிறோம் இல்லையா? இந்த தேவையில்லாத யோசனையை விட்டுட்டோம்னாலே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கை ரொம்ப சரியான ரீதியில ரொம்ப ஜோராக தான் போயிருக்கு. இந்த தேவையில்லாத யோசனைகளை விடுறதுக்கு சுலபமான வழியா பெரியவா சொல்லியிருக்கிறது நாம சங்கீர்த்தம். கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தம். அதனாலதான் ஆண்டாள் கூட வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படின்னு சொன்னாங்க. வாயிற்கு அழகா அவன் நாமத்தை பாடலாம், மனசுக்கு ஜாலியா அவனை நினைக்கணும். பகவானை கஷ்டப்பட்டுலாம் நினைக்கக்கூடாது. மெடிடேஷன் அப்படின்னா அப்படியே ஒருமுகப்படுத்துறது இல்லை, ஜாலியா பகவானை என்ஜாய் பண்ணணும். அப்போ நமக்கு தெரியாமலேயே மனசு சுவாமி கிட்ட லயப்படும். அதுவும் நான் அப்போதான் பிருந்தாவனத்துலேருந்து வந்தேன். நான் 31ஆம் தேதி ராத்திரி 1:30 மணிக்கு தான் பிருந்தாவனத்துலேருந்து வந்தேன்.
நீங்கள் 3வது நாள் நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறது. ஒரு வாரம் பிருந்தாவனத்தில் யமுனை ஆற்றில் ஈரக்காற்றில் ஆனந்தமாக மதுரா ராதா கல்யாணம் நடந்த பாண்டீரவனம், கண்ணன் குடையா எடுத்த கோவர்தனகிரி, இப்படி பல இடங்கள் சுற்றிட்டு வந்திருக்கு. அந்த குஷியோடு அப்படியே வந்துருக்கு. சரியா பிருந்தாவனத்தோடு அப்படியே அந்த அப்பாடா அப்படின்னு அந்த லாக் அப்படியே உட்காந்துருக்கு. அதில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் இங்கே பார்க்கறது பெரிய கொடி, புரி ஜெகநாதனுடைய கோவில் மேல கோபுரத்தில் நித்தியம் மாற்றக்கூடிய ஒரு கொடி. ஜெகநாதனுடைய கோவில் இப்போ பார்த்தா அவ்வளோ பெருசு, கோவிலில் பார்த்தா இப்போது ஆடின்னு இருக்க மாதிரி இருக்கும். நேர பார்த்தேன்னா ஜெகத்துக்கே நாதன் ஜெகநாதன். அந்த ஜெகநாதனுடைய அழகான கோவில் கோபுரத்து மேல இருக்கக்கூடிய குடி. அதனால எல்லாரும் தொட்டு அதை கண்ணில் ஒத்திக்கலாம். பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணலாம். பகவானே எனக்கு அழகா ஜெகநாத கஷேத்திரம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம் சுவாமி கிட்ட, எல்லா உரிமையும் இருக்கு. நமக்கு தகுதியெல்லாம் வேண்டாம். ஞாபகம், ஒரு தகுதியுமே வேண்டாம். ஒரு குட்டி குழந்தை இருக்கு அப்படின்னா இந்த குட்டி குழந்தைக்கு வந்து பெரிய தகுதியெல்லாம் வேண்டாம். இன்னாருடைய குழந்தைன்ற ஒரு தகுதி போதும். அப்பா கோடீஸ்வரனா இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட BMW கார் இருக்கு அப்படின்னா அவரோட குழந்தைக்கு தகுதியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவருடைய குழந்தைன்ற ஒரு காரணத்தினாலே BMW கார்ல ஃப்ரண்ட் சீட்ல டிரைவர் சீட்ல உட்காந்து சும்மா சொல்றாங்க அப்படி கூட பண்ணலாம். யாரும் தடுக்க முடியாது. அதாவது இப்படி பண்ணுறது என் குழந்தை என் கார் அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி சுவாமி கிட்ட பூரண உரிமை நமக்கு என்றுமே உண்டு. ஞாபகம், சுவாமி கிட்ட பயம்லாம் வேண்டாம். அதனால அந்த தியானத்தோட 2 நிமிஷம் நாமஜபம் பண்ணலாம். ஏன்னா ஆண்டாளுடைய திருப்பாவையே நாமஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு தான் சொல்ற. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நீங்காத செல்வம் நிறைந்து. பகவான் எல்லாம் கொடுக்குறாங்க. நாமஜபம் மட்டும் பண்ணினா அதை ரிசீவ் பண்ற பாத்திரமா நாம மாறிடும். அதனால 2 நிமிஷம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா
Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं हरं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः மார்கழி திங்கள் மதியிழந்த நன்னாளார் நீராடப் போதுமில் போதுமிலோ நேரெழுதி சீர்மருகும் ஆய்பால் செம்பச் சிறுநீர்கால் பூவே கொடுந்துழியன் நந்தகோபன் குமரன் ஏராளந்த பெண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேல் செங்கன் கதிர்வதியம் ஒருமுகத்தார் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாரோர் புகழ படிந்தேரோ என்பார் மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகர பகவான் கீதையில ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றான். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன், காலங்களில் நான் வசந்த காலமாக இருக்கிறேன் அப்படின்னா பகவத்கீதையில 10வது அத்தியாயத்திலே சுவாமி தான் என்னவெல்லாம் இருக்கோ தன்னுடைய அழகான சக்தி எத்தனை விதமா வெளிப்படுறது அப்படின்னு வர்ணிக்கிறார். ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி, ருத்ரர்களும் நான் சங்கரனாக இருக்கிறேன் அப்படின்றார். அதே சுவாமி சொல்றார், வைனதேயஸ்ச பக்ஷினாம், பட்சிகளில் நான் கருடனாக இருக்கிறேன் அப்படின்றார். மிருகங்களில் நான் சிங்கமாக இருக்கிறேன்றார். வேதங்களில் சாமவேதமாக இருக்கிறேன் அப்படின்றார். அப்ப இதெல்லாம் பகவானுடைய அழகான பலவிதமான வெளிப்பாடுகள், பலவிதமான பரிமாணங்கள். அப்பதான் சொல்றார், மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்றார். அப்ப இந்த குளிரை முதல்ல அனுபவிக்கணும். மார்கழி ரொம்ப குளிர்றது, ஜலதோஷம் பிடிச்சிக்கிறது, இந்த புலம்பவே கூடாது. மார்கழி வந்தாச்சு, கண்ணன் குளிரா வந்து அப்படி ஆக்கர்ஷணம் பண்ண, ஆலிங்கனம் பண்ண, ஒவ்வொரு காலத்தையுமே கொண்டாடணும். வாழ்க்கைன்றது கொண்டாடுறதுக்காக, நிச்சயமா புலம்புறதுக்காக இல்லை, நிச்சயமா வருத்தப்படுறதுக்காக இல்லை. ஏன்னா பகவான் கீதையில சொல்லும் பொழுது மா சுச்ச வருந்தாதே, நம்ம சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடு வருந்தாதே சுகித்திரு. காஞ்சிபுரம் வரதராஜன் போய் பார்த்தோம்னா கையில மா சுச்சன் தான் எழுதி வச்சிருப்பார். இப்படி பண்ணா மாமேக்கம் சரணம் ரஜன்னு எழுதி வச்சிருப்பார். காஞ்சி வரதராஜன் மா சுச்ச வருந்தாதே சுகித்திரு, எப்பொழுதுமே ஆனந்தமா பிரசன்னமா குதூகலமா இருக்கும். அந்த புஷ்பங்கள் எல்லாம் மரத்துல இருந்து பெருச்சுட்டா கூட மனம் வீசுறது இல்லை. இத்தனை அழகா தொடுத்திருக்கா, மாலையா போட்டிருக்கா, இருந்தாலும் ஜம்முன்னு அவரோட மனம் வீசுறது இல்லை, அதனுடைய குவாலிட்டி குறையிறது இல்லை. அது வாடுற வரைக்கும் அந்த வாசனை கொடுத்துட்டே இருக்கும். இந்த மகிழம்பூவெல்லாம் பார்க்கலாம், வாட 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 தான் அதுக்கு வாசனையே அதிகமாகும், துளசி எல்லாமே. அப்போ வாழ்க்கைன்றது ஒரு செலிப்ரேஷன், ஒவ்வொரு நாளுமே செலிப்ரேட் பண்றதுக்காகத்தான் இருக்கும். இந்த வாழ்க்கையில கஷ்டங்கள்லாம் கிடையாது, சவால்கள் உண்டு, நிச்சயமா சவால்கள், சேலஞ்சஸ் இல்லாம யாருடைய வாழ்க்கையுமே கிடையாது. சின்ன பூச்சியிலிருந்து சிங்கத்திலிருந்து எல்லாத்துக்குமே சேலஞ்சஸ் உண்டு. காட்டுக்கு ராஜா தான் சிங்கம், ஆனா அதோட வாயில தானா வந்து மானம் இல்லாட்டி வேற தானே வந்து விழாது. இந்த சிங்கம் ஓடணும், துரத்தணும், பாயணும், பிளான் பண்ணணும், பதுங்கணும்,
அப்படியும் மிஸ் ஆகும். சிங்கம் ஒரு குழியில் அப்படி பிடிச்சதுன்னா கிடையவே கிடையாது. அது இறை கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இறை கிடைச்சோன்னு சாப்பிடும். யாருடைய லைஃபுமே அப்படியே பெட் ஆஃப் ரோசஸ்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் தான் வாழணும், எல்லாத்துக்கும் நடுவில் தான் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை யாருக்குமே விதிக்கப்படலை. ஞாபகம், எந்த காட்டுல சிங்கமும் சிறுத்தையும் புலியும் ஓனாயும் காட்டு நாயும் நரியும் அலைஞ்சிட்டு இருக்கோ அந்த காட்டுக்குள்ளதான் வரிகுதிரையும் ஒட்டகச்சிவிங்கியும் மானும் வாழ்ந்தாகணும். இது தனியா இருந்ததுன்னா இதுங்களுக்கெல்லாம் ஓடுற கெப்பாசிட்டி மறந்து போயிடும். மனுஷன் மாதிரி குண்டா போயிடும். மானெல்லாம் ஃபிட் இனஃபா இருக்கு, ஒட்டகச்சிவிங்கெல்லாம் ஃபிட் இனஃபா இருக்குன்னா இந்த சிங்கமும் புலியும் துரத்துறது இல்லையா, ஓடி 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 எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இப்போ பெரிய மான் பார்க்குறோம், பெரிய யானையை பார்க்குறோம், பெரிய ஒட்டகச்சிவிங்கியை பார்க்குறோம், இல்லாட்டி வரிகுதிரையை பார்க்குறோம் காட்டுல அப்படின்னா எத்தனை சிங்கம், எத்தனை புலி, எத்தனை சிறுத்தை, இது எல்லாத்தையும் ஜெயிச்சுதானே அது வாழ்ந்துட்டு இருக்கு. இத்தனை அதுபாடு எதற்குள்ளதான் வீழ்ச்சிட்டு இருக்கு. ஆனாலும் அது இவ்வளவும் தாண்டி ஜெயிச்சுதான் வாழ்ந்து. அப்போ வாழ்க்கைன்றது சவால்கள் நிறைந்தது. அந்த வாழ்க்கையில ஆனந்தமா இருக்கணும். அதற்கு சுலபமான வழி மனசு ஒரு இடத்துல லயப்படும். மனசு எங்க லயப்படணும் அப்படின்னா சுவாமி கிட்ட லயப்பட்டா சுலபம். ஏன்னா சுவாமி மட்டும்தான் நம்மளை திட்ட மாட்டார், கோச்சிக்க மாட்டார். உமாச்சி கண்ணை குத்துன்ற கான்செப்டே தப்பு. உமாச்சி எல்லாரும் கண்ணெல்லாம் குத்தாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் புராணங்களே உமாச்சி கண்ணை குத்திட்டு காண கிடைக்குது. ஒன்று வாமன அவதாரத்துல சுக்கராச்சாரியர் கண்ணை குத்தினார். அந்த இடத்துல மட்டும்தான் கர்ப்பக்குள்ள வச்சு கண்ணை குத்தினாரு. மற்ற எல்லா இடத்துலையுமே சுவாமிக்கு கண்ணை குத்துற வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு கண்ணை டிசைன் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம், அதுக்கு விஷன் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியாது. சுவாமிக்கு தெரியும். டாக்டர்ஸ் கேட்டு பாருங்க, படிச்சு போவார். இந்த ஆப்தமாலஜிஸ்ட்லாம் கேட்டால் கண்ணு அப்பா நிஜமாவே இந்த பெஸ்ட் கேமரா எதுன்னா நம்மளோட தான். கடகடகட நீங்க பார்க்கறதுலாம் கடகடகட மைண்ட்ல போய் உட்கார்ந்து பாருங்க. எவ்வளவு விஷயங்கள் ஞாபகம் வச்சுருக்கு. 50 வருஷத்து கதையெல்லாம் உள்ளுக்குள்ள ஸ்டோரா இருக்கு. எல்லாம் கண்ணால பார்த்தது அத்தனை கலர்ஃபுல்லா உட்கார்ந்து. பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை. ஃபிலிம்லாம் கூட பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து அப்புறமா தான் கலர் வந்தது. கண்ணுக்கு எப்பொழுதுமே கலர்ஃபுல்லாக தான் இருக்கு. யாரோ சில பேருக்கு மட்டும்தான் கலர் பிளைண்ட்னஸ் உண்டு. அத்தனை கலரும் பார்க்கணும். இளங்காலை சூரியனுடைய கலரிலிருந்து, புஷ்பங்களுடைய வர்ணத்திலிருந்து, குழந்தைகளுடைய விஷயங்கள், பழங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. உலகமே கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? இவ்வளவு சிந்திச்சு அதை பார்க்கும்படியா வச்ச பகவான் போய் கண்ணை குத்துவானா? ஒரு தடவை கஷ்டப்பட்டு கண்ணெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு கண்ணை குத்துறது வேலைன்னா அவர் கிடையவே கிடையாது. அதனால வாழ்க்கைன்றது சுவாரஸ்யமானது, ரசிக்க வேண்டியது. ரசிக்கணும் வாழ்க்கை. எப்படி ரசிக்கணும்னா பாரதி போல. பாரதியார் லைஃப் ஒன்றும் ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப் எல்லாம் கிடையாது. ஜாலியாக உட்காந்துலாம் கவிதை எழுதல. ஒரு ஏசி உள்ள உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு 3 நாள் தனிமையில உட்காந்துலாம் கவிதைலாம் எழுதுது. நிறைய பேர் கவிதை எழுதுனவர்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, அத்தனை போராட்டம், அத்தனை சவால்கள், அதுக்கு நடுவில் அப்படி ஒரு பகவத் தியானம், அதுல ஜோரா பகவத் சிந்தனை, அவ்வளவு அழகா வாழ்க்கையை பத்தி ஒரு அனுபவம். எத்தனை கோடி இன்பம் வைத்தால் எங்கள் இறைவா, எத்தனை கோடி இன்பம் வச்சிருக்க. இது அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆயுசு பத்தாது. இதுல துன்பப்படுறதுக்கு டைமே கிடையாது. நம்ம துன்பப்படுறதுக்கு டைம் கொடுக்கப்படலை, இதான் உண்மை. ஆனா அதையும் தாண்டி துன்பப்படணும் எவ்வளவு பெரிய பார்க்கணும். அதையும் தாண்டி மனசை போட்டு அழுதுண்டு, அதையும் தாண்டி மனசுக்குள்ள போட்டு எதையோ உழப்பிண்டு என்னமோ அப்படின்னு ஒரு புலம்புறோம்னா பகவான் அசந்து போறான். இவ்வளவு கொடுத்து, இவ்வளவு விஷயங்களை கொடுத்து எல்லாம் அனுபவிக்க வச்சா கூட ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கா? புலம்பக்கூடாது. புலம்புறதுன்றது வீக்னஸ். புலம்பவே கூடாது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாடி நின்று வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. வஸ்து தேசங்க வானங்கள் நெஞ்சு விழப்படுது. அது மேல நம்ம பெருசா தலை மேல விழுறதுக்கு ஒன்றும் கிடையாது. வானே இடிஞ்சு விழுந்தாலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. அது குதூகலமா உற்சாகமா இருக்க முடியுமா அப்படின்னா பிரஜவாசிகள் எப்பொழுதுமே குதூகலமா தான் இன்னி வரைக்கும். நீங்க பிருந்தாவனம் நீங்க பாகவத்துல வாசிக்கிற பிருந்தாவனம் வேற, வேற பார்க்க பிருந்தாவனம் வேற. பாகவத வெறும் காடு தான் பிருந்தாவனம். நீங்க போனா கான்கிரீட் ஜங்கிள் தான் பிருந்தாவனம். அங்கங்க ஒரு 4-5 மரம் இருக்கு.
அவ்வளவுதான். சாக்கடை உண்டு, பன்னி உண்டு, குரங்கு உண்டு, இது நடுவில் கிருஷ்ணலீலா ஸ்தலங்களும் உண்டு. எல்லாத்து நடுவில் தான் கிருஷ்ணனும் அழகாக வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அங்க போயாச்சுன்னா அந்த பிரஜவாசிகள் அப்படியே குஷியா இருக்கான். ரொம்ப சொசஸ்டிகேட்டட் லைஃப்லாம் கிடையாது. ஆமா, ஹிருதயத்துல கிருஷ்ணன் இருக்கான். அவ்வளோ. அதுக்கு மேல ரொம்பதான் யோசிக்கவே வேண்டாம். லைஃப் சாதாரண வாழ்ந்துட்டா போதும். பறவை எல்லாம் சாயங்காலம் 6 மணி ஆயாச்சுன்னா கூட்டுக்கு வந்துடுறது, ஜாலியாக தூங்கும். அதுக்கு பாடு கிளம்பியாக்கணும்னு பேசுறது, என்னதான் பேசுறதுக்கோ தெரியல. ஆண்டாள் மட்டும் தான் புரியுது. புல்லும் சிலம்பினகான்றா கீச்சு பேச்சும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் அப்படின்றான். அவளுக்கு தான் புரியும். ஆனா எல்லாம் குதூகலமா பேசுறது, நாராசமா பேசுறது, அத்தனை தூரம் அந்த அனுபவம். அந்த மாதிரி இந்த பிரஜவாசிகள் சந்தோஷமா இருக்க பிரஜபூமின்னு பேர். அந்த பிரஜபூமி அது உயிரோட்டமா இருக்கு இன்னி வரைக்கும். கண்ணனுடைய லீலைகள் முடிஞ்சு 5000 வருஷம் மேல தாண்டியாச்சு, 5000 வருஷம் தாண்டிடும். ஆனா இன்னைக்கு அங்க போனாலே இன்னும் இருக்கான். கண்ணன் அனுபவிக்க முடியுன்ற ஒரு கேரண்டி கிடைச்சிடும். நம்ம கண்ணனை பார்க்கணுமோ இல்லையோ, ஆனா அந்த பக்த ஜனங்களை பார்த்தோம்னா எஸ் கிருஷ்ணன் இங்கே தான் இருக்கு, கிருஷ்ணன் இதை அனுபவிக்கிறான்றது அவளுடைய பாடி லாங்குவேஜில் பார்த்தா தெரியாது, அவளுடைய வார்த்தைகள்ல தெரியாது, அவளுடைய முகத்துல தெரியாது. அவ்வளவு சந்தோஷம் குட்டி கிடக்கிறது பிரஜ பூமியில். அதனாலதான் ஆண்டாள் சொல்ல சீர் மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுநீர்கள். சீர் மல்கிறதா, என்னடா சீர் மல்கிறது அப்படின்னா கிருஷ்ணானுபவம்ன்ற ஒரு சீர் மல்கிறதா, மெமரிஸ். நம்ம சொல்றோம் இல்லையா, வாழ்க்கையில் எல்லாரும் சொல்லுவோம் இது பால்ய வயசு, அது ஒரு இந்த காலம்லாம் சொல்றோம் அப்படி நிறைய வயசான வாழ்லாம் சொல்லிட்டோம். அந்த பால்ய வயசுக்கு அவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும்ல, அது எல்லாம் பத்திரமா மனசு வச்சிருக்கு இல்லையா. எல்லாம் நாஸ்டாலஜியா, எதுவும் பயமுறுத்துற நினைவுகளே கிடையாது. சுகமா சிரிச்சு அனுபவிச்சுட்டு இருக்கோம் இன்னி வரைக்கும். வாத்தியார்கிட்ட அடி வாங்கினதுலேருந்து, பக்கத்து வீட்டில் மாங்காவை அடிச்சு இன்னொரு வீடு கண்ணாடியை உடைச்சதுலேருந்து எல்லாம் அது ஒரு நிஜமாவே சுகம். ஏன்னு கேட்டா மனசு முழுக்க ஆனந்தத்தை மட்டுமே சுமந்த ஒரு காலம். அவனை துக்கத்தை சுமக்க, துக்கம் நமக்கு வேண்டாம். இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நேரம் எழுதிட்டு இருக்காது, நம்ம தான் மறந்து போயிடுவோம், திரும்பி ஞாபகம் வச்சு அழுவோம், ஞாபகம் வச்சு குழம்பிட்டு இருப்போம். பகவானே மறக்கடிச்சுப்பான், தூக்கத்தில் மறக்கடிப்பான், 10 பேரோட பேசும்போது மறக்கடிப்பான். ஆனா திரும்ப 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 மனதை கொண்டு கட்டிட்டு திரும்பி குழம்பிட்டு பகவான் அழகா நினைக்கணுமா, அந்த ஸ்மரணையே சொல்லுவாங்க. மனசுல எவ்வளவு முடியுமோ சந்தோஷமான தருணங்களை அசைபோடும். மனசுக்கு இந்த ஞாபக சக்தின்னு ஒன்று சுவாமி கொடுத்துருக்காரு. எதுக்குன்னா சந்தோஷமான தருணங்களை திரும்ப 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 நினைச்சு அசைபோடும். துக்ககரமான கவலையான பிரச்சனைகளை உட்காந்து ஆலோசனை பண்றதுக்காக மனசு கொடுக்கப்படலை. மனசு கொடுக்கப்பட்டது அவனை ஸ்மரிப்பதற்காக. இந்த கோபிகைகளுக்கு அப்படி ஒரு பாக்கியம், அப்படி ஒரு கிருஷ்ண ஸ்மரணம் அனுபவிச்சிருக்காள். அதனால ஆண்டாள் சொல்றா சீர் மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுநீர். கிருஷ்ணானுபவம்ன்ற ஒரு செல்வம் நீங்காத நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு பிரஜத்துக்கு போகணும், பிருந்தாவனம் போகணும் அப்படின்னா அது அப்படியே நிறைஞ்சிருக்குன்றது இன்னைக்கு வாழை பார்த்தா தெரியும். ஏன்னா பரஸ்பரம் ராதே 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 அவ்வளவுதான். யார் சொல்ற என்ன சொல்ற பார்க்க மாட்டாங்க. யாராவது ராதே ராதேன்னு ராதே ராதே நீ யாரு, எதுக்கு எங்க ராதே ராதே சொன்னார், உனக்கு என்ன வேணும் அதான் கேட்க. ராதே ராதேன்னா அது காதல் விழுந்தாச்சு அடுத்த நிமிஷம் வாயிடும் வரும். ஒரு தடவை சொன்ன எத்தனை பேர் சொல்றேன், ஒண்ணுமே சொல்லணும் இல்லை. ராதே 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 ஜோரா சொல்லு ராதே ராதே, அழகா சொல்லு ராதே ராதே, ஆசையா சொல்லு ராதே ராதே, அன்பா சொல்லு ராதே ராதே, இங்கேயும் சொல்லு ராதே ராதே, அங்கேயும் சொல்லு ராதே ராதே, எங்கேயும் சொல்லு ராதே ராதே, இப்பவும் சொல்லு ராதே ராதே, எப்பவும் சொல்லு ராதே ராதே, ராதே 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 ராதே, கண்ணன் வாரான் ராதே 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 ராதே, அன்பை தாரான் ராதே ராதே,
ராதே 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 ராதே. ஜெய போலோ ராதா ராணிக்கு வரணும். அதான் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க காதல விழுந்தாச்சுன்னா அடுத்த நிமிஷம் எழுதணும். ராதே ராதே. இப்பதான் ரசத்துக்கு போறதுக்கு என்ட்ரி பாஸ் கிடைக்கும். காதல நாமம் விழுந்தா வாய் சொல்லிடுது. அடுத்த நிமிஷம் யோசிக்காம சொல்லும். யாராவது உங்க பேர் உங்களை டக்குன்னு திரும்பி பார்க்கிற இல்லையா? உங்களை மாதிரியே நிறைய பேருக்கு அதே பேர் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ ஏர்போர்ட்லயோ யாராவது அந்த பேரை சொல்லி கொடுத்தாங்க கிருஷ்ணானா அப்படின்னு திரும்பும். ஓ சாரி உங்களுக்கு அவரை இன்னொருத்தர். அப்ப நம்ம பேரு நமக்கு மனசுல உட்கார்ந்து யோசிக்காம திரும்புறோம் இல்லையா? அது போல ராதே ராதே இதுதான் வரணும். இப்படி இருந்தாச்சுன்னா நீங்களும் பிரஜவாசிகள் தான். பிரஜவாசிகள் அப்படின்னா பகவன் நாமம் காதலை விழுந்தாச்சுன்னா வாய் தானா சொல்லுங்க ராதே ராதே. யார் சொல்றது முக்கியம் இல்லை. இந்த மேடையில யார் உட்கார்ந்து சொன்னாலும் ஜெய் ஸ்ரீராம் வரணும். டக்கு 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 டக்குன்னு வரணும். அது வட இந்தியாவோட பெரிய பலம். அவளுக்கு அந்த பாவம் ஹிருதயத்தை அப்படி பாவம் பகவன் நாமத்தை சொல்றதுன்றது ஸ்வபாவம். அவளுக்கு இந்த பத்ரிகாசிரமம் போயிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்காரில இருந்து சர்வ் பண்றவாள் இருந்து அங்க போட்டோ எடுக்கிறவாள் இருந்து எல்லாரும் ஜெய் பத்ரி விஷால் சொன்னாதான் பத்ரிநாத் கூப்பிடுவோம். ஜெய் பத்ரி விஷால் போய் பார்க்க வேண்டாமா? வெள்ளி பனிமலையும் மீதுலாவும் பாரதி பனிமலையை பார்க்காம இப்படி பாடுகிறான். அந்த உலாவும் பொழுது தானா ஜெய் பத்ரி விஷால் அப்படி சொல்ல 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 ஆனந்தம். இந்த கோபிகைகளுடைய பலம் அல்ல. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அவருடைய ஜீவனத்துக்கு ஸ்மரணமே பகவன் நாம சங்கீர்த்தனம். கோபிகா ஜீவனஸ்மரணம். அவளுக்கு ஜீவனம் முழுக்க உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் குளிக்கும் பொழுது பல் தேய்க்கும் பொழுது மாடு பால் கறக்கும் பொழுது வீடு வாசல் பெருக்கும் பொழுது 10 பாத்திரம் தேய்க்கும் பொழுது துணி துவைக்கும் பொழுது வீட்டை சமையல் பண்ணும் பொழுது காய்கறிகள் திருத்தும் பொழுது தண்ணீர் கொண்டு வரும் பொழுது யார்கிட்ட பேசும் பொழுதும் என்ன வேலை பண்ணாலும் படுக்கிறதுக்கு முன்னாடி திரும்பும் பொழுது படுத்து எழுந்த பிறகு பல் தேய்கிறாளோ இல்லை பகவன் நாம சங்கீர்த்தனம் அப்படின்றது அவளுக்கு ஸ்வபாவமா இருக்கு. அதனாலதான் யதாவிரஜ கோபிகானா நாரத மகரிஷி பக்தி சூத்திரத்தை சொல்றார். பக்தி அப்படின்னா கோபிகைகள் தான் பக்தி. யதா விரஜ கோபிகானா சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச்சிறுமீர்கள் நிறைஞ்சு கிடக்கும். அழகான மார்கழி மாசம் ஆண்டாள் திருப்பாவை விரதம் இருக்கா. சரியா பெரியாழ்வார்கிட்ட கேட்கிற ஆண்டாள், அப்பா சீதா பிராட்டிக்காவது தனுசை எடுக்கணும் நான் ஏத்தணும்னு ஒரு வியாஜம் இருந்தது. அதனாலே ராமச்சந்திரமூர்த்தி ஆழ்ந்தவே ஜோர கிளம்பி மிதிலா வரைக்கும் வந்தான். எனக்கு அப்படி ஒண்ணுமே இல்லையப்பா. அப்ப நான் ஏதானும் பண்ணணும் இல்லையா? ருக்மிணி பிராட்டி கடுதாசி எழுதி அசுத்வா குணான் புவன சுந்தரா ஸ்ரும்பகாந்தே விஷ்ய கர்ண விவரைஹி அரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷ்மதாம் அகிலார்த்த லாபம் त्वयि अच्युताभिषच्चित्तम् अपत्रपम्ये கிருஷ்ணா புவன சுந்தரான்றா. உன் குணங்களை கேட்டு ஒரு ரூபத்தை கேட்டு என் மனசு வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட லயப்பட்டாச்சுன்னு கடுதாசி எழுதியிருக்கணும். அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையப்பா. நான் என்ன பண்ணணும்னு பெரியாழ்வாரை கேட்கிறாள். பெரியாழ்வாருக்கு தெரியாத கண்ணனா கலியுக யசோதா அப்படின்னா பெரியாழ்வார். இல்லாட்டி யார் மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சுடுதொட்டில் பெரிய கொடீஸ்வர ஆழ்வார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் தான். அவர் தான் ராஜாதிராஜன். அவர் கூட தாசரதி தாளேலோ தாளேலோன்னு சொன்னார். ஒழிய தங்கத்தினால பொண்ணுனால ஆன ஒரு தொட்டில் பண்ணல. பெரிய ஆழ்வார் வடபத்திரசாயிக்கு மாலை கட்டி போட்டு இருந்த ஒரு உண்டை கட்டி பிராமன் அவ்வளோதான் சொல்லணும். உண்டை கட்டி உண்டு
அவ்வளோதான். கோவிலில் ஒரு பிரசாதம் பங்கு உண்டு அவர் பெரியாழ்வார். அவ்வளோதான். டெய்லி பூமாலை கட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா பாசுரம் மட்டும் மல்டி மில்லியனர் ரேஞ்சுக்கு. மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். ஆணி பொண்ணா நல்ல மாணிக்கத்தையும் வைரத்தையும் இடம் கட்டி எனக்கு யாரும் பண்ண மாதிரி தெரியல. ஆழ்வார் காலத்திலேருந்து இவ்வளவு பேர் அத்தனை பேர் பாசுரம் பாடிட்டு அது எத்தனை கோடி ஆகும்னு தெரியாது. ஆனால் ஆழ்வார் சின்ன பண்ண சிறு தொட்டில்னு தான் சொல்லியிருக்கார். ஆனா மனசு இருக்கு பாருங்க அவ்வளோ பெருசு. ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டின் பேரி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணி குரலே தாலேதோ வையம் அளந்தானே தாலேதோ. பிரம்மதேவருக்கு கூட இப்படி பண்ணணும்னு தோணல. பிரம்மதேவர் பண்ணி கொடுத்தா மாதிரியும் இல்லை. ஆனா பிரம்மதேவர் பேரை வச்சுட்டு பெரியாழ்வார் பண்ணி கொடுத்துட்டார். அப்ப பெரியாழ்வார்கிட்ட கேட்டுட்டு அவர் தானே குரு குழந்தைக்கு அந்த மார்கழி மாசத்துல கோபிகைகள் எல்லாம் விரதம் இருந்தா அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணி நீ விரதம் இருக்க. இப்ப ஆண்டாளுடைய திருப்பாவை விரதத்துக்கு ஆதாரம் யார் அப்படின்னா கோபிகாஸ்திரிகள் தான். கோபிகள் சிம்பிளா பகவான் அனுபவிக்கிறார், ரசிக்கிறார். முதல்ல இந்த கோபி பாவம் ஏன் வசதி அப்படின்னா பாதாதி கேசம் கேசாதி பாதம் இன்ச்சு பை இன்ச்சு கிருஷ்ணனை ரசிக்க. அவ்வளவுதான். ரசிக்கும் பொழுது மெடிடேஷன் தியானம் வந்து அது கஷ்டப்பட்டு பூர்வ பக்தியை நினைச்சுண்டு சின்முத்திரையை வச்சுண்டு பத்மாசனம் போட்டு நிமிந்து உட்காரலாம். நம்ம கீழே உட்காரதே கஷ்டமா இருக்கு. அப்புறம் எழுப்பி விட வேண்டியிருக்காரு. இதுக்கு நடுவில் இப்படி பூர்வ பக்தி சின்முத்திரை நல்ல மெத்தோட. நமக்கு என்ன வருதுன்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கு என்ன பக்கு இருக்குன்னு ஒன்று இருக்கு. அவ்வளோ விஷயம் உலகத்தில் இருக்கு. நமக்கு என்ன முடியும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த கோபிகைகள் சர்வ சாதாரணமா கிருஷ்ணன் அனுபவிக்கிறார். ஏன்னு கேட்டால் ரசிக்கிறார். பாதாதி கேசம் கேசாதி பாண்டாள் ரசிக்கிறார் இல்லையா. ரங்கர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் பொற்பூவில் எழு கமல பூவழகர் என்னரங்கத்து இன்னமுதர். இந்த பாசனம் சொல்லி ரங்கனை பார்த்தா நிஜமாவே குழல் அழகர், குழல் அழகர், வாயழகர், கண்ணழகர். சத்தியமா எந்த காதலையும் தன் காதலை இப்படிலாம் அனுபவிக்கவே முடியாது. ஆனா எந்த காதலும் ரங்கன் மாதிரி அழகனும் அதி சுந்தரனும் கிடையாது. அவன் தான் அழகன், புவன சுந்தரன். அதனாலதான் திருப்பானாவாறு கூட அப்படி புலம்புற கழியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாயனங்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு புலம்புற. அதை ரசிக்கணும். பாதாதி கேசம். இந்த கோபிகைகள்னு சொல்றோம் இல்லையா. இந்த கோபிகைகள் யார் யாருன்னு ஒரு லிஸ்ட் கர்க்க சங்கீதையில இருக்கு. பாகவத்துல 10 கோபிகைகள் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் இருக்கு. இந்த கோபிகைகள் யார் அப்படின்னு கர்க்க சங்கீதையில ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். முக்கியமா எல்லாம் ராமாயணத்து காலத்தோட ஆட்கள் தான் வராங்க. பகவான் சாதாரணமாக சொல்லுவோம், தண்டகாரண்யத்துல பகவான் ராமன் அலைஞ்சிட்டு இருந்த பொழுது அங்கு அவனை பார்த்த அழக ஆடவர் அவாவும் தோழினார். அழகான வாக்கியம் இல்லை. தமிழை ரசிக்கிறதுக்கு நிஜமாவே பாரதி, கம்பன், ஆண்டாள், நாயன்மார்கள் இவாளை விட்டு வேற யார் தமிழை பற்றி பேச முடியும்? இவாளை விட்டு தமிழே கிடையாது. சரியா? தமிழை பற்றி பேசணும்னா இந்துக்களுக்கு மட்டும்தான் பரிபூர்ண உரிமை என்றுமே உண்டு, யாரும் கிடையாது. இன்னும் வரைக்கும் தமிழை காப்பாற்றிட்டு இந்துக்கள் மட்டும்தான். நமக்கு மட்டும்தானே தமிழ் தெரியும். ஔவையார் விஷயமா இருக்கட்டும், பாரதி விஷயமா இருக்கட்டும், திரும்பி பக்தி விஷயங்களை பேசினால்தானே தமிழ் வாழும். இது வரைக்கும் ஏண்டா திருப்பாவை வாழ்ந்துட்டு இருக்கு, திருவம்பாவை வாழ்ந்துட்டு இருக்குன்னா மார்கழி மாதம் தவறாம நம்ம தாத்தா பாட்டி, அவரோட தாத்தா பாட்டி, அவருடைய தாத்தா பாட்டி எல்லாம் ஜெபிச்சு நாமெல்லாம் போன பிறகு பின்னாடி வரக்கூடிய வம்சமும் திருப்பாவை திருவம்பாவை மார்கழி மாதம் பாடிட்டே இருப்பார். தமிழுக்காக உற்சவம் பகல் 10 ராப்பத்து. தமிழுக்கான உற்சவம். நிஜமாக இது வேதத்துக்கான விஷயமே கிடையாது. தமிழுக்கு அவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம் ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 ராப்பத்து. அது சேவிக்கிறதுக்கே ஒரு கூட்டம். பகல் 10 சேவிச்சலா, ராப்பத்து சேவிச்சலா அப்படின்னு. என்னடா அது தமிழ். அந்த தமிழ் கேட்கிறதே ஒரு சுகம், ஒரு ஆனந்தம். அத்தனை ஜோரா அந்த தண்டகாரண்யத்து ரிஷிகள்
ராமனை பார்த்து மயங்கினாள். புன்சாம் திருஷ்டி சித்தாபகாரினா அப்படின்னுதான் வால்மீகி சொல்றார். ஆம்பளை பார்த்தா கூட ராமனை பார்த்தா தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகள் கமல அன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் கடற்கை கண்டார் மத்தே வாழ் கொண்ட கண்ணார் யாரே கருவினை முடிய கண்டார் ஹாய்ஹான்சர். அப்படின்னா அந்த ராமனுடைய திருத்தோள்கள் பார்த்தோம்னா அது வந்து கை இருக்குன்னா யானையுடைய துதிக்க மேலே பார்த்தோம்னா பருத்தி கரண்டு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சிங்கும், அப்புறம் கையில் வெளியிடும். கரெக்டா யானையுடைய துதிக்கை மாதிரியே ராமனுடைய திருக்கைகள் ஆஜான பாகுவான திருக்கைகள், நல்ல முழங்கால் வரைக்கும் நீண்ட திருக்கைகளா பகவானுக்கு. அதனால அவ்வளவு அழகா ஆடவர் அவாவும் தோழினாயின்னு அந்த ராமனை பார்த்த தண்டகாரண்யத்து ரிஷிகள் எல்லாரும் கட்டி பிடிச்சுக்கண்டா ராமாநாதம். அதெல்லாம் முடியாது. இப்ப எல்லாம் முரட்டு தாடியோட இருக்கு, குறுக்கு மீசையோட இருக்கு, ஜடாமுடியோட இருக்கு, கரடு முரடா தபஸ் பண்ணிட்டு இருக்கு. வேண்டாம் வேண்டாம், துவாபரகத்துல ராம் வந்துட்டாங்க. அப்போ பார்த்து அதுக்கேட்ட கஷ்டப்பட்டு ஆம்பளையா வரணும் பொம்பளையா வரும்னு வந்துட்டாங்க இந்த ரிஷிகள்லாம். ஒரு ஆணை ரசிக்கணும் அப்படின்னா ஒரு பெண் பிள்ளையா இருந்தால் தான் ரசிக்க முடியும். அதனால தானே ஆண்டவன் பாசுரத்துக்கு ஏற்றம். இப்போ பராமரிச நாயகி பரக்கார நாயகின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார்லாம் ஆண் பிள்ளையா இருந்து பெண்மைத்தனத்தை ஏறிட்டு எங்கனையோ அன்னை நீராள் என்னை முடிவது நீரு திருக்குறளுடைய நம்பியை பார்த்து ரசிக்க வேண்டியது. ஆண்டாளுக்கு சுலபமாகவே பெண்மை இருக்கிறதுனால புருஷோத்தமனான சுவாமி அனுபவிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கான். குழந்தைக்கு ஜம்புன்னு அனுபவிச்சுடுறா அப்படின்னு சமயத்தை பார்த்தோம்னா கோவில்கள்லாம் ஸ்திரீகள்லாம் உச்சிருப்பா. ஏண்டானா அந்த அழகை பார்க்கணும்னா அந்த பெண்மை இருந்தா மட்டும்தான் அது புரியும். ஆண்மையா இருந்தால் கையை கூப்பிட்டு இன்க்ரிமெண்ட்டை கொடு, குழந்தைகள் என்ன பார்த்துக்கணும், குடும்பத்தை என்ன அப்படி பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், பசங்கள்லாம் நல்லபடியாக செட்டில் ஆகணும், இவ்வளோதான் யோசிப்போம். இது மேலே ரொம்ப யோசிக்க போகணும். சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும், ரிலாக்ஸாக இருக்கணும், நினச்ச இடத்துக்கு போகணும், பக்கெட் லிஸ்ட் வச்சு தேடிட்டு இருக்கோம். ஸ்ரீகள் போனால் என்னெல்லாமல் நினச்சிப்பா. ஆனால் அவனை பார்த்து அழகாக அவனை மறந்து போயிட்டோம். எனக்கு ஸ்ரீரங்கத்தில் ஒரு அனுபவம் ஆச்சு. ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை பார்த்துட்டேன், வந்துட்டேன். நேராக அங்கே ராமர் இருக்காரு, ராமர் போய் சேவிச்சு சொன்னேன். அந்த பட்டர்கட்டை ரங்கராஜனை பார்த்தேலாம், என்ன பார்த்தேன், அண்ணா பிரார்த்திச்சுட்டேளா, பிரார்த்திச்சுட்டேன் பொய் அப்படின்ட்டார். திடுக்கு என்ன சுவாமின்னா, ரங்கநாதனை பார்த்தா அழகுல மயங்கி போயிடுவோம், பிரார்த்தனைலாம் தோணாது. அதுக்காக தான் இங்கே ராமனா இருக்கா, இங்கே வந்து சேவிச்சு போங்கன்னு. அப்போ நான் கேட்டேன், ராவனை பார்த்தா மயங்க மாட்டோம்னா, அப்படியே மயங்கரவா இருக்கத்தான் செய்கிறா அப்படின்னு. அந்த அழகு ரசிக்கணும் இல்லையா, அந்த ஈர்க்கிறது இல்லையா அழகு. இப்போ அந்த தண்டகாரண்ய ரிஷிகள் அவர்கள் ஒரு செட்டு கோபிகைகள். ராமன் கோசல தேசத்துல இருந்தான் இல்லையா, அந்த கோசல தேசத்துல இருந்த நிறைய ஸ்திரீகள் ராமனிடத்துல வசப்பட்டாலும் அவர்கள் எல்லாரும் கிருஷ்ணவதாரத்துல கோபிகைகளா வந்தார்கள். பகவான் மிதிலா நகரத்துக்கு போனான். அந்த மிதிலா நகரத்துல ராமனுடைய பௌருஷத்தை பார்த்துட்டு சீதை மட்டும் இல்லை எல்லாரும் மயங்கினாலாம். அந்த ஸ்திரீகள் எல்லாரும் கூட கோபிகைகளா வந்தாலாம், மிதிலா நகரத்து கோபிகைகள். அதன் பிறகு தேவதா ஸ்திரீகள் ராமனை பார்த்து மயங்கினா அவர்களும் கோபிகைகளா வந்தார்கள். சாதாரண மனுஷ ஸ்திரீகள் கோபிகைகளா வந்தாலாம். ராமன் காட்டு அலையும் பொழுது காட்டுவாசி ஸ்திரீகள்லாம் ராமனை பார்த்தாலாம் மயங்கினாலாம், அவர்களும் கோபிகைகளா வந்தாலாம். அது இல்லாம ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் பகவானை வர்ணிக்க முடியாம நேத்தி நேத்தி நேத்தின்னு இப்படியே சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் பகவானை அனுபவிக்கணும்னு அவைகளும் ஸ்திரீ ரூபம் எடுத்துட்டு வந்ததான் அவர்களும் கோபிகைகள். இப்படி வெரைட்டியா கோபிகைகள் கர்க்க சங்கீதையில காண கிடைக்கும். அந்த வெரைட்டியான கோபிகைகளோட பகவான் எல்லாருக்கும் லிஸ்ட் போட்டு இந்த மாசம் உன்னோட ராசம், அடுத்த மாசம் அவர்களோட ராசம், அதுக்கு அடுத்த மாசம் அது அவர்களோட ராசம்னு எல்லா மாச பௌர்ணமியும் பகவான் நித்திய ராசம் பண்ணிக்கொண்டே நித்திய ராசம் பண்ணிட்டே இருக்காங்க. மாசா மாசம் ஏதோ சரத் பூர்ணிமா மட்டும்தான் ராசலீலா பூர்ணிமான்னு நினைச்சுடாதீங்க. எல்லா மாச பௌர்ணமி எப்படி திருவண்ணாமலை கிரிவலம் உண்டு அந்த மாதிரி எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு கோபிகளும் ஒரு இடம் வச்சிருக்காங்க சுவாமி. கிருஷ்ண ராசலீலா ஸ்தலம்ன்றது நிறைய இருக்கு. ஒரே ஒரு ராசலீலா ஸ்தலம் இல்லை. பிருந்தாவனத்துல ஒன்று இருக்கு, பாண்டீரவனத்துல ஒன்று இருக்கு, கோவர்தன கிரி அந்த மார்க்கத்துல சந்திர சரோவரம்னு உண்டு, அந்த இடத்துல ஒரு கிருஷ்ண ராசலீலா ஸ்தலம் உண்டு. இமயமலையில ஒரு ராசலீலா ஸ்தலம் உண்டு. அந்த குளிரில் பத்ரிகாசிரமம் போகும்போது ஜோஷி மட்டம்,
ஜோஷிமட் முன்னாடி ஹேலங்னு ஒரு இடம் இருக்கு. அங்கிருந்து ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணோம்னா கல்பேஸ்வர்னு ஒரு கோவில் இருக்கு. பஞ்சகேதாரில் வந்து கல்பேஸ்வர் சிவபெருமானுடைய ஜடாமுடி இருக்கிற ஸ்தலமுக்கு பேர் கல்பேஸ்வர்னு பேர். அதுக்கு பக்கத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போனோம்னா பன்சி நாராயணன் ஒரு கோவில் இருக்கு. பன்சி நாராயணன் பேர். அங்க இமயமலையில ராசன் மாடுறான்னு இருக்கு. அந்த குழுல வேற ராசன். அந்த பன்சி நாராயணன் கோவில் வருஷத்துல ஒரு நாள் தான் திறப்பான். கரெக்டா ஆவணி அமைக்கம் இருக்கு. ரக்ஷாபந்தன் அன்னைக்கு மட்டும்தான் திறப்பான். மற்ற நாளெல்லாம் கோவில் மூடிடும். அன்னைக்கு மட்டும் போய் எல்லாரும் சேவிச்சுட்டு ஐயோ இமயமலையில ஓரத்துல ஒரு இடத்துல இன்னைக்கு ராசன் ஆடிட்டு இருக்கான் கண்ணன் அப்படின்னு. அப்ப அந்த கண்ணன் அந்தந்த கோபிகளுக்கு தன்னையே சமர்ப்பிக்கிறான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். பிரகலாதன் சொல்ற ஆத்ம நிவேதனம், உன்னிஷ்டம் என் இஷ்டம், இதுதான் ஆத்ம நிவேதனம். எல்லாம் உன்னிடத்துல ஒப்படைச்சுட்டேன். நான் உன்னுடைய உடைமை, நீ சொத்துக்கு உரியவன். நான் சொத்து, நீ சொத்துக்கு உரியவன். நான் மொபைல் ஃபோன், நீ என்ன யூஸ் பண்றா இப்ப புரியும். மொபைல் ஃபோன் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கு இல்லையா? நாம மொபைல் ஃபோன் பகவானுக்கு நாம மொபைல் ஃபோன் மாதிரி இஷ்டப்படி என்னை வச்சுக்கோடு கோபிகைகள். அப்படியே அந்த மார்கழி மாசத்துல யார் தபஸ் பண்ணார்கள் அப்படி எந்த கோபிகைகள்னா மிதிலா நகரத்துல ராமனை பார்த்து மோகிச்ச அந்த கோபிகைகள் தான் மார்கழி மாசத்துல தபஸ் பண்றாங்க. அழகா ஹேமந்த ருத்துவில தபஸ் பண்ணணும். ஏன்னா ரிஷிகிட்ட கேட்டுட்டாலும் கண்ணனை அடையணும், கண்ணனே பத்தியா வரணும், என்ன பண்ணணும்னு காலம். அப்போ அந்த ரிஷி சொன்னார், மார்கழி மாசத்துல விடியற் காலம் வர யமுனையில இறங்கி தீர்த்தமாடி காத்தியாயினி தேவியிட பிரார்த்திச்சிங்கன்னா கண்ணன் கிடைப்பான்னு வாக்கு. அந்த இடம் தனியா இருக்கு. சீர்காத்துன்னு இருக்கு. பிருந்தாவனத்துல ஒரு சீர்காட்டு உண்டு. கோபிகைகள் காத்தியாயினி விரதம் இருந்த இடம். பிருந்தாவனத்திலேருந்து ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணணும். முழுக்க அங்க வயக்காடு, அந்த வயக்காடுக்கு நடுவில் யமுனை ஆற்றன் கரையில தனியா ஒரு இடம் இருக்கு. சின்ன குக்கிராம். அந்த இடத்துல பேர் சீர்காட், ராம்காட் வந்து பக்கத்தில் வரும். இந்த ராம்காட் தான் பலராமன் யமுனை அப்படி கலப்பையை போட்டு அப்படி இழுத்த இடம். இன்னைக்கு அந்த இடத்த பார்க்க அப்படி வளைஞ்சிருப்போம். ரொம்ப அழகா இருக்கும். அது ஏரி பார்த்தா தெரியும். எப்படி பன்றிபுரத்துல சந்திரபாகா அப்படி பன்றிபுரத்துல அப்படி வளையும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ராம்காட்ல பார்த்தோம்னா ஜோரா அப்படி யமுனை வளைவா இருக்கிறான்னா அவள் அது ஒரு மாதிரி போயிட்டு இருப்பா. இந்த அளவுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு வளைவு இருக்கு. ராம்காட்னு பேர். அந்த இடத்துல அவ்வளவு அழகா பலராமன் ஏற்களத்தையை கொண்டு இழுத்தார் அப்படின்னு தாவூஜின்னு சொல்லுவாங்க. பலராமன் கண்ணாடியா தாவூஜி. அது அந்த பலராமன் கோவில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் உண்டு. அவள் பலராமன் பாம்பு தானே, ஆதிசேஷன் தானே. அவா வீட்டில் ஒரு பாம்பு வேறு வச்சிருப்பா. பெட்டணிகள் மாதிரி. பெட்டணிகள் மாதிரி குழந்தைகள்லாம் போய் பாம்பு சொல்லி வீட்டில் வச்சுருக்கு. அந்த கிராமத்தில் ராம்காட் இருக்கக்கூடிய கிராமத்தில் நம்ம தேசம் போல வெரைட்டியா எங்கேயுமே கிடையாது. பெட்டணிகளாக பாம்பு வச்சுருக்கோம். சின்ன குழந்தைகள்லாம் பாம்பு பிடிச்சிருக்கோம். அது கொண்டு போய் பார்த்தது. ஆனால் அங்கே எட்டுவா சொல்லுவாங்க, ஆமாம் உண்டு அப்படின்னு விளையாட்ட சொன்னால் வேற பாசே நெக்ஸ்ட் வந்து அப்படின்பா. எல்லாரும் சில கேட்க வரீங்களா அப்படின்னு. அந்த பரவாயில்லப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு. அத்தனை ஆச்சரியம். அந்த ராம்காட்ல தள்ளி போனால் சீர்காட் அப்படின்னு. அங்கதான் இந்த கோபிகைகள்லாம் விரதம் இருந்தாலும் விரதம் இருந்து யமுனை விடியற் காலங்கிற போய் இறங்கி தீர்த்தமாடாளம். குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னு ஆண்டாள் சொன்னாங்க இல்லையா? இந்த குள்ள குளிர குடைஞ்சு நீராடுறாள் அந்த கோபிகைகள்லாம். என்னடான்னா கண்ணன் வேணும், கண்ணன் வேணும், கண்ணன் வேணும்னு. ஏன்னா பிறந்ததுலேருந்தே கிருஷ்ணனை பார்த்து வளர்ந்துருக்கா. கிருஷ்ணன் பண்ற லீலைகள் எல்லாம் ரசிச்சிருக்கா. பூதனாவதத்திலிருந்து அகாசுரவதம் எல்லாருக்கும் சந்ததி கொடுத்துருக்கான். அப்ப இந்த கண்ணனை பார்த்து ரசிச்சிருக்கா, பிரமிச்சு போயிருக்கா. அழகோ அழகு, அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதி அகிலம் மதுரம், யஷ்டிர் மதுரா, சுருட்டிர் மதுரா, காவோ மதுரா, எல்லாம் மதுரம். முரளி மதுரா, எல்லாம் மதுரம், எல்லாம் மதுரம்.
கண்ணனோட சேர்ந்தாச்சுன்னா கண்ணுக்குட்டியிலிருந்து கோவர்தன மலையிலிருந்து சகலமும் மதுரமாயிருக்கு. எல்லாம் மதுரம் 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 மதுரம். அழகு 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 அழகு. அதுவும் இவனோ தீராத விளையாட்டு பிள்ளை. பாரதி சிம்பிளா முடிச்சுட்டார் கிருஷ்ணகிரியில. தீராத விளையாட்டு பிள்ளை. அவனுக்கு துளி கூட விளையாட்டு தீரவே இல்லையா. அந்த கண்ணன் அந்த லீலைகளை கேட்டு கேட்டு அது அவன் ஸ்டைலா நடப்பார்களோ. கண்ணன் அந்த தலையில் அப்படி முண்டாசம்லாம் கட்டிண்டு இந்த பீதாம்பரம் தழைய தழைய அவன் கொம்பு வாத்தியம் எல்லாம் மாட்டிட்டு வேணுகானம் பண்ணிட்டு நடப்பான். கிருஷ்ணனை இந்த தலையில முண்டாசெல்லாம் கட்டிண்டு பார்க்கணும்னா புரி ஜெகநாத கஷேத்திரம் பக்கத்துல சாட்சி கோபால்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. அங்கதான் அந்த கிருஷ்ணனை பார்க்கணும். அப்படி ஜோரா அப்படி நிற்பான் சுவாமி. லைஃப் சைஸ்ல இருப்பான். ஆயுஸ் முழுக்க பார்த்துட்டா மூர்த்தியிலேயே தலப்பா. அவனுக்கு தனியாக வெளியே தலப்பா கட்ட வேண்டாம். பகவானுடைய மூர்த்தி எப்படி திருப்பதி பெருமாள் கீடம், ரங்கநாதருக்குலாம் கீடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த சுருளான கேசமும் அந்த மூர்த்தியிலேயே தலப்பாகும் கிருஷ்ணன். அந்த தோடு அதுவும் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பாதங்கள் அந்த திருமங்கி ரூபம் வச்சிருக்கிற அழகு, அந்த விரல்கள் மடங்கியிருக்கிற அழகு, அழகான கணுக்கால்கள், தங்கத்தண்டை, தங்கச் சலங்கை, ஜோரான முழங்கால்கள், முட்டி பருத்த தொடை, சிற்றிடை, பட்டு பீதாம்பரம், அழகான நாபிக்கமலம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், அந்த கைகள் உள்ளாமல் வச்சிருக்க அழகுகள், எல்லாத்தையும் மோதிரங்கள் போட்டு, கழுத்துல விதவிதமான மாலையை போட்டு, துளசி ஹாரம் எல்லாம் போட்டு, முத்து ஹாரம் எல்லாம் போட்டு, அழகான கதிஞ்சங்கு கழுத்து, அந்த கழுத்துல ஒரு 3 மடிப்பு, எடுப்பான திருமுக மண்டலம், வெட்ட நாடி, இந்த செங்கனிவாய், முத்துப்பற்கள், தீர்க்கமான நாசிகள், கண்ணாடி போல பல வளர்க்கக்கூடிய கண்ண பிரதேசம், அழகான காதுகள், சுறுசுறான கேசம், தலையில் அழகான முண்டாசு கட்டிட்டு மைப்பீலிய வச்சுட்டு காத குண்டலத்தோட சாட்சாத் மன்மதன்னு இருப்பான் சார். நீ அந்த ரூப லாவண்யம் வசப்படுத்தி ஒரு க்ஷணம் எல்லாத்தையும் மறந்தே போயிடுது. மனசு அப்படியே தானா அவனுக்கு பயப்படும். மனசு எங்கேயாவது கான்சன்ட்ரேட் பண்ணா பகவானுடைய ரூபத்தை பாதாதி கேசம் கேசாதி பாதம் நினைச்சா போதும். பெரியாரும் அப்படிதான் இருக்கா. சீதக்கடல் உள்ள முதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தண்ட பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக் கமலங்கள் காணீரே பவளவாயி வந்து காணீரே. அந்த செந்தாமரை பாதங்களை அப்படி கையில பிடிச்சிட்டு வாயில் அடிச்சு அப்படி சப்பிட்டு படுத்துட்டு அழகிற்கு அச்சோடி, அவ்வளவுதான் அச்சோடி. அதனால வார்த்தையே அச்சோர் அழகியவா அப்படி அச்சோடின்னு இருப்பானா. அதுவும் இள வயசு கண்ணன் வேற. அந்த சரியா கண்ணன் வந்து இந்த ப்ரீ டீன்ஸ் 11-12 வயசுக்கு தான் பிருந்தாவனத்துட்டு கிளம்புறான். இந்த ப்ரீ டீன்ஸ்ல சுவாமியுடைய ரூப லாவண்யம் அது ஒரு அழகு. இந்த ஆண் பிள்ளைகளுக்கு அந்த லேசம் அந்த அரும்பு வீச முளைக்கிற வயசுக்கு பாருங்க, அது ஒரு தனி குரல் மாறும், அவளோட பேலன்ஸம் மாறும், ஸ்டைல் மாறும். அது வரைக்கும் அவள் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் பிடிச்சிட்டு விளையாடுறது அந்த ஒரு ஸ்டைல் வேற வந்துடும். அது தான் பெரிய மனுஷன் மாதிரி ஒரு தோரணம் இருக்கும். ரொம்ப பேச மாட்டா, கொஞ்சம் அப்படி தள்ளி நிற்பான். யாராவது வந்தா எஸ் அப்படின்பா. அது கூடுமான வரைக்கும் அப்படி ஒரு சேராம அது ஒரு அழகு நிஜமாவே. அது உடனே இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் ஒன்றே மோசம். உங்க அப்பா அம்மாவை கேட்டால் உங்க கதை தெரியும், அவ அப்பா அம்மாவை கேட்டால் அவ கதை தெரியும். எத்தனை காலங்கள் மாறினாலும் அந்த வயசு வரும்பொழுது இதுதான் ரொட்டீன், இது இப்படிதான் இருக்கும். உடனே மொபைல் வந்தது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மொபைல் வந்ததுனால ஒன்றும் கெட்டு போகல. மொபைல் வந்து நம்மளோட நல்ல புத்திசாலியாக இருக்கு குழந்தைகள். நிஜமாவே சொல்லும், நமக்கு தெரியாத அதுக்கு தெரியும். நம்மலாம் ரேஷன் கடையில் போய் நின்று இருப்போம். இபி கட்டுறதுக்கு அது பெரிய ப்ராசஸ். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறதுனா அது ப்ராசஸ். ஒரு நாள் லீவ் போட்டு போய் நிற்கணும். இப்போலாம் பார்த்து ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து மொபைலாக கட்டி எஸ்டிஎஸ் டன் அப்படின்றான். லைஃபை சிம்பிளாக ஆக்கிட்டு இருக்கான். நமக்கு அதில் வேற ஒரு கோபம், ஒரு பொறாமையும் தெரியும். அவளுக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு, இந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு, யூட்டிலைஸ் பண்ணுறது. அழகாக அந்த காலத்தை குழந்தைங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான். சம்பாதிக்கிற அப்பப்போ லீவ் போட்டுக்கிற, அப்பப்போ ட்ரிப்பிங் போகிறா, யாத்திரை போகிறா, ஜோரா நம்ம தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆன பிறகு அப்படின்னா நம்ம எங்கே முடியும்? ரிட்டையர் ஆகிறதே கம்பெனி இனி உனக்கு வச்சு என்னால் முடியாது, நீ கிளம்புன்னு தான் அனுப்புறான். அதுக்கப்புறம் எங்கே முடியும்? உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே தானே பண்ணணும். அதில் இந்த காலத்து குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா.
பின்னாடி சேர்த்து வைக்கிறதுலாம் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு என்ன உண்டோ பேசிக் எஜுகேஷனை கொடுப்பேன், சாப்பாட்டை போடுவேன், என்னெல்லாம் உண்டோ கொடுப்பேன். அவனுக்கு வேண்டி அவன் சம்பாதிச்சணும், கிளியராக இருக்கான். எல்லாம் சம்பாதிச்சு ஒரு 3 வீடு வாங்கி வைக்கிறது, அதுக்கு எல்லாம் கேட்க வெளிநாட்டில் உட்காந்துருக்காரு. 3 வீடு யார் பராமரிக்கணும்? நம்ம தான் பராமரிச்சுக்கணும். அதுக்காக ஒரு ஆளை பார்க்கணும். அந்த குழந்தைகளாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கு, நிஜமாவே ஸ்மார்ட்டாக இருக்கு. அந்த காலத்து குழந்தைகள் அசரதே அலட்டுக்கிறதும் இல்லை, மேலே விழுந்து ஈசுக்கிறதும் கிடையாது, சண்டை போட்டுக்கிறதும் கிடையாது. பார்த்தா லேசாக பழகிக்கிறான், ஒரு டிஸ்டன்ஸ் அழகாக மெயின்டைன் பண்ணுறான், சேஃப் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். இந்த கண்ணன் அவ்வளோ அழகாக இருக்கணும். அதை பார்த்தாலே மயக்கம் வருதா, அந்த கண்ணனுடைய ரூப லாவண்யம் அப்படியே வசப்படுறதா, அந்த கண்ணன் அடையணும்னு கேட்க அந்த கோபிகைகள் விடியற காலம்பரை எழுந்து யமுனையில தீர்த்தமாடி மணலால காத்தியாயனி பிரதிமையை பிடிச்சு காத்தியாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிமே குருதே நமஹ. ये कात्यायनी, ये महामाई, யோகினி, அதீஸ்வரி, கண்ணனே எங்களுக்கு பதியாக வரணும், அனுகிரகம் செய்வாய்னு பிரார்த்திச்சுட்டார். இன்னைக்கும் அந்த காத்தியாயனி தேவி அந்த சீர்காட்டா இருக்கா. இன்னைக்கும் போனால் அது 2 இப்படியெல்லாம் போட்டுட்டு ஆரஞ்சு கலரில் ஜம்முன்னு இருப்பாங்க காத்தியாயனி தேவி. அந்த கோபிகைகள் மார்கழி மாதம் முழுக்க வரத கிருஷ்ணஸ்மரணம் தான். உட்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுதினில் தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றார், அதனை எச்சிப்படுத்தி கடித்து கொடுப்பான். பாரதி கோபியாலான வார்த்தை சொல்ல முடியாது. ஏப்பா நல்ல பழம் கொடுத்தியடா அப்படின்னு சாப்பிட்டுட்டோம்னா சாப்பிடும்பொழுதே தட்டி பிடிச்சிடும். டே பழம் என்ன இருக்குடா குடுறா அப்படின்னா, அப்படியா வேண்டிய ஒரு ஓரத்தை அதை கடிச்சு எச்ச பண்ணி இதான் அதை எச்சிப்படுத்தி என்னப்பன் என்னை சொன்னா எச்சப்படி நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, நீ தான் சொன்னா வேணா கொடுக்குறேன். இப்போ கோவிலில் பிரசாதம் என்ன பகவானுடைய உச்சிஷ்டம் தானே, அவனுக்கு கொடுத்து நிவேதனம் பண்ணதானே. இந்த கோபிகைகளுக்கு அப்படி ஒரு பாக்கியமா கண்ணன் எச்சப்படுத்தி பழம் கொடுத்து அதை சாப்பிடுற கோபிகள். அப்ப எத்தனை ஒரு பாக்கியம் இருக்கு நம்ம கிருஷ்ணஸ்மரணத்தை தவிர வேற என்ன இருக்கு. அதனாலதான் கோபிகா ஜீவனஸ்மரணம். தயிர் பானையை உடைக்கிறானா, இளம்பிள்ளையை கிள்ளி எழுப்புறானா. இந்த பிருந்தாவனம், மதுரா, கோவர்தனம் போனோம்னா அவ்வளவு லீலைகள் சொல்லும். அத்தனை லீலைகள்னா அத்தனை லீலைகள். இந்த பிருந்தாவனத்தை பார்த்தா தான் காட்டின்னு ஒரு இடம் உண்டு. அங்கதான் மானசி கங்கா ஒரு காலத்துல நதி மாதிரி ஓடிட்டு இருந்தா. இந்த கங்கைக்கு ரொம்ப நாள் ஆசையா, யமுனை நீ மட்டும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறீ, தூய யமுனை துறைவனே ஆண்டாள் சொன்னாரு. கங்கை சொன்னா, இருந்தாலும் இந்த கிருஷ்ண நீரால நம்ம பக்கம் வரவே மாதிரி. ராமனா இருக்கும்பொழுது கூட கங்கை கரைக்கெல்லாம் போறோம். கிருஷ்ணனா இருக்கும்பொழுது யமுனை 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 ஒண்ணுதான். அதுக்காகவே யமுனை கலிந்த பர்வத்தை கிளம்பி பிருந்தாவனம் வந்துட்டாள். அப்ப யமுனைக்கு பார்த்து கங்கா சொல்றாங்க, யமுனை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிடு, கிருஷ்ண அனுபவம் பண்ணிடு, கிருஷ்ண அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிறாள். அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல பகவான் ராதானம் இந்த வத்சாசுரன் ஒரு கண்டுபிடி வந்தான். கண்டுபிடிக்கு பார்த்தா ஒரு அசுரன் வந்துட்டான். அந்த வத்சாசுரனை வதம் பண்ணிட்டான். வதம் பண்ணி எஸ் ஐ ரெட் இட் அப்படின்னு ஜாலியாக இருந்தான். சாயங்கால ராதிகா வருவா, ஸ்பெஷல் கிஃப்ட்லாம் கொடுப்பா, கட்டி அடிச்சு முத்தம் கொடுப்பா அப்படின்னா எதிர்பார்த்துட்டு இருந்தா. ராதாராணி வந்தாலும் அப்படின்னு முகத்தை திருப்பிட்டா. ராதாராணி முகத்தை திருப்பிட்டா கிருஷ்ணனுக்கு நெஞ்சு முழுக்க பாரம், தாங்கவே தாங்காது. எதிரி ஆச்சு, எதிரி ஏன் திரும்புறா அப்படின்னு. கண்ணுக்குட்டியை கொண்டவனோட எனக்கு என்னடா பேச்சுட்டாங்க. கண்ணன் சொன்னா, கண்ணுக்குட்டியா அது அசுரண்டி, என்ன வேணா இருக்கணும், கண்ணுக்குட்டி ரூபத்தை தானே இருக்கான், பொன்னியா இல்லையா. அவன் அந்த ரூபத்தை விட்டுட்டு வெளில வந்தானே கொல்ல வேண்டியதானே, முடியாது. அவன் எல்லாரும் படுத்தலும் வந்திருக்கான். கன்று குடிலா இருந்தால் கழல் போச்சு ஆண்டாள் சொல்றாங்க. அப்ப அந்த கண்ணுக்குட்டியை வதம் பண்ண இதுதான் வேணும் உனக்கு சொன்ன, என்ன பண்ணணும், போய் கங்கையில போய் தீர்த்தமாடினாதான் உனக்கு பாவங்கள் போகும்ட்டாளா ராதாராணி. அவன் திருவிடி அலங்கின சிறந்தானே கங்கை. ஆனா ராதாராணி சொல்ற கங்கையில போய் குடிவிட்டான். பகவான் பார்த்தான், கங்கையில அவ்வளவுதான் போக முடியாது, ரஜபூமி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சான். ஹே கங்கை யாரும் பகிர்ந்துட்டான். அப்படி வந்தாலும் அதுதான் மானசி கங்கான்னு பேரு. கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில்
அப்போ அந்த இடத்துல ஓடம் எல்லாம் போகும், அந்த இடத்துல தாண்டி மதுராவுக்கெல்லாம் போகிறதுக்கு அதான் வழி. தயிர் பால் மோர் வெண்ணெய் எல்லாம் விற்க போகுது. பகவான் அங்கே டோல்கேட் மாதிரி வச்சுட்டு பைசா கொடுத்தாதான், டாக்ஸ் கொடுத்தாதான் அந்த பக்கம் போகணும்னு படுத்துவாங்க. தான் காட்டிங்க அந்த இடத்துக்கு இன்னைக்கும் கோவர்தனகிரி பரிக்கிரமால கொடுக்கல அப்படின்னா தயிர் பானையெல்லாம் பிடிக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படின்னு போகும். இதெல்லாம் காலி பண்ணண்டா, இந்த வெண்ணெயெல்லாம் இன்னைக்கே கொடுத்தாதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நாளை போனால் விற்க முடியாது, ஒன்று பைசா கொடு அப்படின்னா இது விற்கணுடா விட்டுறா, உனக்கு எதாவது பானை காலியாகணும் அவ்வளோதானே, கொண்டாண்டு வாங்கி பிடுங்கி வெண்ணெய் அப்படி உருட்டி அப்படி ஜாமன் வாயில் சாப்பிட்டு நல்லா இருக்கு. டோல்கேட் கொடுத்தாச்சு, நீ அப்படியே வீட்டுக்கு கிளம்ப, அவ்வளோதான் அலையாக உனக்கு வியாபாரம் ஆயாச்சுன்னு கத்துவா கோபிகள்லாம் என்னடா வியாபாரம் இது, அவ்வளோதான் கிளம்பு அப்படின்னா. அப்படி லீலைகள் பண்ற அந்த கண்ணனை விடாம ஸ்மரிக்கிற அந்த கோபிகைகள் விடியற் காலம்புற எழுந்து அந்த குளிர்ல இறங்கி குளிச்சு காத்தியாயினி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோ வசுதம் தேவி பதிமே குருதே நமகன்னு பிரார்த்தனை பண்றாளாம். மார்கழி மாசம் 30 நாள் ஆகிறது, ஒரு நாளும் ஒரு எஃபெக்டும் தெரியலையா அவளுக்கு. நம்ம மனசு மட்டும் விடலை. பல சந்தர்ப்பங்களில் நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம், பெருசாக அதற்கான ஒரு பலனோ இல்லாட்டி ஒரு மாற்றமோ தெரியாது. ஆனால் நம்ம பாட்டு பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு நாள் அந்த பலன் நமக்கு தெரியும். விதையை வச்சுட்டு இன்னைக்கு முளைக்கலைன்னு பார்த்துக்கல, விதையை விதைச்சுட்டு தண்ணி விட்டுட்டே இருக்கணும், ஒரு நாள் முளைக்கும். அந்த மாதிரி நாம பாட்டு பக்தி பண்ணிகிட்டே இருக்கணும், நாமஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். பல நாள் ட்ரையாக இருக்கும், மனசில் ஒரு ஈடுபாடு இருக்காது. எல்லா சமயத்தையும் 360 முழு ஈடுபாடுலாம் இருக்கவே இருக்காது. இப்போ யாராவது சொன்னால் போய்தான். சில நாளாக ட்ரையாக தான் இருக்கும், சில நாள் ட்ரையாக தான் இருக்கும். கோவில் போகலாமா வேண்டாமான்னு தான் தோணும். சமயத்தில் போய் எதை பார்க்கணும், இங்கே எதை பிரார்த்தனை பண்ணிக்கலாம், இதெல்லாம் தோணும். இது எதுவுமே அப்நார்மல் தான் கிடையாது, நார்மல் தான். உடனே எனக்கு பக்தி போயிடுதா, நான் இரண்யாட்சம் ஆகிட்டேன்னா அப்படிலாம் கவலையெல்லாம் வர வேண்டும், சூழ்பனைகள்லாம் ஆக முடியாது. சில நாள் மனசு ட்ரையாக இருக்கும், ஒன்றுமே தோணாது. ஆனாலும் பக்தி பண்ணிட்டு தான் இருக்கும், ஆனாலும் நாமஜபம் பண்ணி கொண்டு தான் இருக்கும். ஏன்னா பகவான் அதை ரசிக்கிறான், அனுபவிக்கிறான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பலன் தரும். எல்லா நாளுமே அதிஸ்ரத்தையோட சமையல் பண்ணுறோமா? உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல ரொம்ப சொல்ல முடியாது. அது யோசிக்கிறதே பெரிய வேலை. சமைக்கிறது 10 நிமிஷம் தான், அது யோசிக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு பாருங்க, அது பெரிய ப்ராசஸ். ஆனாலும் ஏதோ சமைச்சுடுறோம். சரி, காத்தாலும் எதையோ ஒன்று பண்ணும், மத்தியானம் எதையோ ஒன்று பண்ணும், சாயங்காலம் எதையோ ஒன்று பண்ணும், இவ்வளோதானே. அப்போ மனசு அப்பப்போ கொஞ்சம் அப்படி ஒரு டல்லாக போகும், சாதாரண விஷயம். திரும்பி ஏதோ ஒரு விஷயத்தில் மனசு உற்சாகமாகும், இதுதான் வாழ்க்கை. இந்த உற்சாகமாகும் திரும்பி டல்லாகும், இப்படி போயிட்டே இருக்க வேண்டியது. எப்போதுமே ஒரே மூடெல்லாம் இருக்கும். அந்த மூட் ஸ்விங்கிறது சாதாரண விஷயம். இந்த கிராஃபை ஏறி இறங்கின மாதிரி தான் மனசு முழுக்க அந்த பிஸ்னஸ் பண்ணது. கோபிகை 30 நாளும் விரதம் இருந்தாலும் 30 நாளும் விரதம் இருந்தா ஒண்ணுமே நடக்கலைன்னு பார்த்தா கடைசியா 30வது நாள் போகி அன்னைக்கு ஞாபகம், போகி அன்னைக்கு கண்ணன் வந்துட்டான். விடியற் காலம்பர என்ன விரதம் இருக்கா, ஸ்ரத்தையோட என்ன கேட்டிருக்கா. இந்த 30வது நாள் சுவாமி வந்து அவருடைய எல்லா வஸ்திரங்களையும் எடுத்துட்டு போய் ஒரு கதம்ப விருட்சத்து மேல வைக்காங்க. இன்னைக்கும் அந்த கேளி கதம்ப விருட்சம் சீர்காட்ட இருக்கு. 5000 வருஷம் பழமையான அந்த மரம். இப்போ காளிய இடத்துல மாறி அந்த இடத்துல ஒரு கதம்ப விருட்சம் இருக்கு. அதே மாதிரி அதை தாண்டி ஒரு சீர்காடு, அங்கே ஒரு கதம்ப விருட்சம் இருக்கு. நிறைய இடங்கள்ல 5000 வருஷம் பழமையான அந்த மரங்கள்லாம் சாட்சியா இன்னைக்கு நின்று இருக்கு. சில மரங்கள்லாம் இந்த மருத மரங்கள்லாம் முடிச்சுட்டாங்க இல்லையா, அதனால இன்னைக்கு மருத மரங்களை பார்க்க முடியாது. யாராவது மருத மரங்களை காட்டணும்னா போய் நம்பாதீங்க. இது கிருஷ்ணன் முடிச்ச மருத மரம் எப்படி இருக்கும்? இருக்கவே இருக்காது. அதனால சில மரங்கள் மட்டும்தான் இருக்கு. 5000 மரத்தை பார்த்தாலே தெரியும். கேள்வி கட்டம்னு சின்னதாக ருத்ராட்சம் சைஸுக்கு தான் தூக்கும். இன்னைக்கெல்லாம் நம்ம நிறைய இந்த ஃப்ளாட்டு பார்க்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த டென்னிஸ் பால் மாதிரி ஒரு பூ பூக்கும், ஆரஞ்சு கலர்ல எல்லோ கலர்ல, நல்ல மனம் வீசும். இந்த ஆவணி மாதம் சமையல கொடுக்கும். அதுதான் கதம்ப விருட்சம். அந்த கதம்ப விருட்சம் தான் நிறைய வனமாக இருந்த இடம் தான் மதுரை மீனாட்சியினுடைய இடம். அதெல்லாம் கதம்ப வன வாசினின்னு அவளுக்கு அந்த பேர்லேயே உண்டு. அந்த கதம்ப விருட்சம் அவளுக்கு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அந்த கேலி கதம்பன்றது சின்ன பூ,
அந்த கேளி கதம்ப விருஷத்து மேல கண்ணன் ஏறி உட்காந்துட்டு வஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் மரத்து மேல உட்காந்துட்டான். இந்த கோபிகள்லாம் கண்ணை பத்தி பேசிட்டு இருக்காளா, அண்ணா குளிர் வேற, அண்ணா எம்முனை இறங்கிட்டு குடிச்சிருக்கா கை கதவு தண்ணியில, வஸ்திரம் எதுவும் இல்லாம. கண்ணன் நல்லா குடிச்சாச்சு அப்படின்னா டக்குனு விடுக்கின்றதா. யார் ஆண் பிள்ளை வரமாட்டா அந்த சமயத்துல. அங்க வந்து ஒரே ஆண் பிள்ளை கண்ணன் மட்டும்தான். அவனுக்கு தானே ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் ஆழ்வார் சொல்றார். அப்ப அந்த கண்ணன் கதம்ப பட்சத்தால் உட்கார்ந்து இருக்கான். கோபிகள் எப்படி யமுனா நதியிலிருந்து பார்க்கிறாளா, கண்ணுடைய செந்தாமரை பாதங்கள் மட்டும் தெரியாது. பெரியாழ்வாருக்கு அப்படிதானே தெரியாது. பகவான் கருடாவுடனா வரும்பொழுது ஒரு யானை மேலேருந்து பார்க்கிறார். அப்பதான் என் சேவடி செவ்வி திருக்காப்பு கீழேந்து பார்க்கும்போது கண்ணன் மேல உட்கார்ந்து இருக்கா. அவருடைய செந்தாமரை பாதங்கள் மட்டும் தெரியாது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோல் மணிவண்ணாவும் சேவடி செவ்வி திருக்காப்பு. அது ரொம்ப அழகா வலிவும் மனப்பும் இருக்கிற கிருஷ்ணன் இந்த பீதாம்பரத்துல வாரி சுருட்டிட்டு மரத்து மேல உட்கார்ந்து இருக்கானா. அதுல வேற அந்த விடிய காலம் லேசா ஒரு வேணுகானம் வேற. இந்த குழுவுக்கு நடுவில் கோபிகளுக்கெல்லாம் லஜ்ஜையாகலாம். இந்த கண்ணனை பார்க்கிறாளாம், வந்துட்டானேன்னு சந்தோஷம். ஆனா பார்த்தா இவர்களுடைய எல்லா வஸ்திரத்தையும் எடுத்து தலையில கட்டிண்டு தோல்ல போட்டுட்டு இடுப்புல கட்டிண்டு அத்தனை வஸ்திரத்தையும் உடம்பு முழுக்க போட்டு இருக்கான். இந்த கோபிகளுக்கெல்லாம் அவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னா, எங்க வஸ்திரத்தை எடுத்து ஒரு தோல்ல போட்டுட்டு இருக்கேன். கண்ணனுக்கு வந்து நம்முடைய எல்லாமே வசதி தான். இப்போ அம்மா இருக்கான்னா குழந்தையுடைய இடுப்புல கட்டின சூச்சு துணி வரைக்கும் வசதி தான் அவளுக்கு. அந்த குழந்தையோட துணி மடிக்கும் பொழுதே பார்க்கலாம். இந்த ஸ்திரீகள்லாம் பார்க்கலாம். வீட்டில் பெரியவாக்கு முன்னாடி டகடகன்னு முடிப்பான். இந்த குழந்தை மட்டும் இப்படி தடவி அது இருக்கிறதே இவ்வளவுதான். அது எதுக்கு அவ்வளோ தடவைன்னு தெரியுது. அவ்வளவு தடவி அதை பார்த்து மடி வைக்கும் பொழுதே என்னமோ சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ற மாதிரியே தான் வைப்பான். அது அப்படி ஒரு பெருமை இருக்கு. நான் அதுக்காரிக்கிட்டே சொல்லுவேன், இந்த குழந்தைக்கு சாதம் பசிட்டு அது ஒரு வாய் கொடு அப்படின்னு. இப்போ அவங்க தனியாக பேசுகிறாங்க, வேண்டவே வேண்டாம், பிள்ளைக்கு நீ பசிக்கிறதுல எனக்கு ஒரு வாய் கொடு. ஏன்னா அந்த ருச்சி வேறதான், அந்த ருச்சி வேறதான். ஏன்னா அந்த குழந்தைக்கு பசியும் பொழுது அந்த வாத்சல்யம், அந்த ஒரு வாஞ்சருக்கு பாருங்க, அது ஆதிகாரி பசிக்கும் போது யாருக்குமே வராது. சரி இந்த மணிக்கு ஏதாவது பசி கொடுக்கணுமே தான் வருங்க அப்படிங்க ஆசையோட பண்ண என்னைக்கோ ஒரு நாள் பண்ணுங்க. குழந்தைக்கு மட்டும், அது குழந்தைனா 10 வயசு 15 வயசு ஆகல, அது 45-50 வயசு ஆனாலுமே அந்த குழந்தை, முக்கியமா அம்மாக்களுக்கு ஆண் பிள்ளைகள், பொம்பளை பசங்களுக்கு அவன் கடுப்பாயிடுவான். அது உண்மை. சிலதெல்லாம் யூனிவர்ஸ் தான் ஒத்துட்டு தான் ஆகும். குழந்தை, பெண் குழந்தை எது பண்ணாலும் ரசிக்கணும்னு அப்பாவால் மட்டும்தான் முடியும். டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான். ஆண் குழந்தைகள் என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு அம்மாவால் மட்டும்தான். அது சுபாவம். இந்த மாதிரி அந்த குழந்தைகளுடைய ஒரு வத்சரத்துக்கு என்ன இது உண்டு. அந்த மாதிரி நம்ம எல்லாரையும் எப்பொழுதுமே குழந்தைகளாக தான் பார்ப்போம். நம்ம என்னைக்குமே அவனுடைய குழந்தைகள் தான். அமிர்தசிய புத்திராக விவேகானந்தர் அப்படிதான் சொல்லுவார். ஒரு நாளும் நாம் பாவிகள் இல்லை, பாவிகளே யாரும் கூடவே மாட்டோம். அமிர்தசிய புத்திராக, அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகள் என்றுதான் வேதம் நம்மள சொல்றது. அதனால மற்றவங்கள மாதிரி நம்ம பாவிகளே நினைச்சு வருத்தம்னா பாருங்க, நம்ம பாவிகள்லாம் கிடையாது. நம்ம பாவிகள் கிடையாது. பகவானுடைய குழந்தைகள் பகவத் அனுபவத்திற்காகத்தான் வந்திருக்கும். கர்மவினையெல்லாம் ஒரு பக்கம் இருக்காது. இன்றைய பொழுது நல்ல பொழுது பகவான் அனுபவம் தான். கர்மவினையா வந்தாலுமே கூட மார்கழி மாசம் பசங்க பண்ணா மாறும், மார்கழி மாசம் திருப்பாவை ஜபிச்சா மாறும், கோவில்களுக்கு போனா மாறும். ஸோ வாழ்க்கைன்றது ஆனந்தமயமானது, ரசமயமானது. அப்படியே நம்மள அப்படியே ஆனந்தத்தை தலைத்து வைக்கிறதுக்காக தானே வாழ்க்கை. எல்லாமே ஆனந்தம் தான் சனாதன தர்மத்தில். அப்ப கண்ணன் வந்து இவளுடைய வஸ்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு மேல போட்டு நிற்கிறான். கோபிகள்லாம் பார்க்கலாம், ஏ கிருஷ்ணா குடுறா, ஆண்டாளே சொல்றான், குடு குடு குடுன்னு பாசுரம் எல்லாம் பாடுறான் நாச்சியார் திருமணி. அப்ப கண்ணன் சொல்றான், நீங்க எல்லாம் அவசாரம் பண்ணிட்டு. என்னடா அவசாரம்? வஸ்திரம் இல்லாம நதியில இறங்கி குளிச்சது அவசாரம். அப்படியா? என்ன பண்ணணும்? எல்லாரும் மேல வந்து தலைக்கு மேல கையை கூப்பிட்டு என்னிடத்த சரணாகதி பண்ணுங்கோன்றாங்க. கோபிகள் போடா, வஸ்திரம் இல்லாம அவன் எதிர்ப்பு நிற்கணுமோ? கண்ணன் சொன்னான், எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைப்பா, என்ன வந்து வாங்கிக்கோங்க. கோபிகள் சொன்னாலும், நாங்கள் போய் நந்த கோபுரத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கோ, இப்படியே கிளம்பி திருவா போங்கோ,
எங்கள் வீட்டுக்கு போங்கோ, இங்கேயாவது நான் மட்டும்தான் இருக்கேன், தெருவில் வீதியை இறங்கி போனால் எந்த ஒரு வஸ்திரமும் இல்லாமல் தான் போகணும், போயிட்டு வாங்க, எல்லா வீதியுமா பசனம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அப்படியே எந்த கோபுரையும் பார்த்துட்டு வாங்கோ, எனக்கு ஒன்றும் குற்றம் இல்லை. கோபிகள்லாம் பார்த்தாலாம் இவனோட ஒன்றும் பண்ண முடியாது, அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் சாதிப்பான். என்ன மகாதான் பகவானே உன்னிஷ்டம்னு ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய் ஆண்டாள் சொல்றாரு இல்லையா, கிருஷ்ணா ஆயிரம் கேட்கணும்டா, ஆனால் எங்களுக்கு எது நல்லது நீ ஆராய்ச்சி பண்ணி அனுகிரகம், உனக்கு எல்லாம் தெரியுந்தாக்கன்னா அப்படின்னு அவ்வளவு அழகா ஆண்டாள் சொன்னது. கோபிகள் பார்த்தாலாம் கடைசியில் ரெண்டு பேர் சேர்ந்துட்டு இப்படி கையை இன்னொரு கை வலதையை வச்சாலாம், இன்னொரு இடத்துல வச்சாலாம், ரெண்டு பேர் தலைக்கு மேலே கையை கூப்பிட்டாலாம், தன்னுடைய யோனிகள் எல்லாம் மறைச்சிட்டாலாம், சரணாகதின்னுட்டாலாம். கண்ணன் சிரிச்சான், சரணாகதி தனித்தனியாக பண்ணணும், இதை கூட்டணிதான் சேரக்கூடாது, தனித்தனியாக சரணாகதின்னு. கோபிகள் பார்த்தாலாம், அவன் சர்வஜன், சர்வசக்தன், பரமபுருஷன், உனக்கு தெரியாதது என்ன, உள்ளும் பிரபும் வியாபிச்சிருக்கக்கூடியவன் என் கண்ணனாச்சு, என் பிரபுவாச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு கையும் தலைக்கு மேல கூப்பிட்டு கண்ணன் முன்னாடி வந்து நின்னார்கள். அது நிற்க முடியுமா அப்படின்னா எங்கும் நிறை பரபிரம்மம் தானே தலை அது கையை கூப்பிட்டு சந்நியாச பாதிக்கிற தர்மத்துல சில சந்நியாச முறையில ஒரு முக்கியமான விஷயம், எல்லா வஸ்திரத்தையும் கழட்டிட்டு வஸ்திரமே இல்லாமல் நிற்கணும்ன்றது சன்னியாசி தர்மத்தில். அந்த உடல் மேலே இருக்கக்கூடிய பற்றுதல் விட்டு போகணும். ஏன் உடம்பு 4 பேர் பார்க்கலான்னு ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா, அதையும் விட நம்ம குழந்தைகள் மாதிரி இந்த குட்டி குழந்தைகள் பார்க்க அபிமானம் வச்சுட்டு அது வாடி போடும், நம்ம சீச்சி ஷேம் பட்டி ஷேம் சொல்லி வஸ்திரம் போடுவோம், அதுகள் வாடு அலையும். என் சரீரம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உனக்கு தந்துட்டேன்னு சமர்ப்பணம் பண்றது தான் இந்த கோபிகளுடைய சரணாகதி. எல்லாம் அவங்களே கொடுத்தாச்சு. ஆத்ம நிவேதம், இதுவரையும் விட்டேனோ திரௌபதியை போல திருக்கோள பெண்பிள்ளை சொல்றா, அம்பழகா சொல்றா, திரௌபதி கோவிந்தான் கத்தனோட இதெல்லாம் முக்கியம்னா எல்லாம் காப்பாற்றுமா, இது அவருடைய சரீரம்னு தான் முந்தானை பிடிச்சிருந்தா இல்லையா, அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு இது கையை அப்படி தூக்கிட்டாலும் அடுத்த நிமிஷம் கண்ணன் வந்து வஸ்திரத்தை கொடுத்து அவள் மானத்தை காப்பாற்றிட்டான். இந்த மாதிரி ராமாயணத்தை பார்த்தா இந்த சுக்ரீவன் அப்படியே பகவான் சொல்றான், மழை காலம் நீ ஆனந்தமா குடும்பத்தோட இரு, மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா சீதையை தேடலாம்ன்றான். அவன் அப்படியே தன்னை மறந்து அப்படியே குதூகலமா இருக்கான். காலம் கடந்து போயிட்டு இருக்கு. அப்ப லக்ஷ்மணன் அனுப்பி எவடா அவனோட கேளு, சீதையை தேடுறதுக்கு ஆள் அனுப்புறானா இல்லையான்னு கேளு, இல்லாட்டி வாலி போன இடத்துக்கு போகிறானான்னு கேளுன்னு அனுப்புறாரு. அந்த லக்ஷ்மணன் போய் அப்படி வில்ல வச்சுட்டு நானும் ஈட்டு கங்காரம் சப்தம் பண்றார். சுக்ரீவன் பயந்து போய் தாரை அனுப்புறான். இந்த தார வஸ்திரம் எல்லாம் சரியா வராது. ஒரு ஆண்மகன் அவன் முன்னாடி வஸ்திரம் இல்லாம வரலாமான்னா லக்ஷ்மணனுக்கு அவ்வளவு வைராட்சியம், அத்தனை வாஞ்சையம். ஒரு அம்மா முன்னாடி ஒரு பெண் குழந்தை வஸ்திரம் இல்லாமல் நிற்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி லக்ஷ்மணன் முன்னாடி வந்து நிற்கிறாளா, லக்ஷ்மணனுக்கு ஒரு பெண் வஸ்திரம் இல்லாமல் வருகிறான்ற புத்தி கூட கிடையாது. அப்படி ஒருத்தன் லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் தான் சுவாமி ராமானுஜர், அந்த லக்ஷ்மணன் தான் பலராமன், அந்த லக்ஷ்மணன் தான் ஆதிசேஷன், அந்த லக்ஷ்மணன் தான் நாராயண பட்டத்து. நிறைய அவதாரங்கள் ஆதிசேஷன். அந்த மாதிரி இந்த கோபிகைகள் கண்ணனுக்கு முன்னாடி வஸ்திரம் இல்லாம தலைக்கு மேல கையை கூப்பி நின்றாளாம். கிருஷ்ணா நீ சரணல்லால் சரணில்லை அப்படின்னு கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணிட்டார்கள். கண்ணன் கண்களிலேயே கண்ணீர் வந்துட்டாங்க. எத்தனை நம்பிக்கை என்ன, அன்கண்டிஷனல் ஃபெய்த். அன்கண்டிஷனல், அது ஒரு கண்டிஷனுமே வேண்டாம். கிருஷ்ணா நான் நம்புறேன், அவ்வளவுதானே. சேர்ல உட்காந்துருக்கேன், எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா உட்காந்துருக்கேன். எத்தனை பேர் வந்து ஆட்டி பார்த்தேன், எத்தனை பேர் தாங்குவான்னு அழுத்தி பார்த்தேன். உங்கள் வெயிட் என்ன உங்களுக்கே தெரியாது, தாண்டி தாங்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஓலா உபர் ஆட்டோலெல்லாம் போகிறேன், என்ன நம்பிக்கையில் போயிட்டு இருக்கு. யாரும் முன்ன பின்ன தெரியாத நம்புறோம் இல்லையா. ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம். அட்லீஸ்ட் பஸ்ஸில் யாரும் டிரைவரை கண்ணால் பார்ப்போம். ஃப்ளைட்லலாம் பைலட் இடமே தெரியாது, ட்ரெயினில் வாய்ப்பே கிடையாது. அவர் போய் பார்க்கறது வண்டி கிளம்பி போயிடும். நாம் அப்படின்னு பார்க்க தான் உண்டு. ஆனாலும் இவாள் நம்பணும் இல்லையா. அப்போ
அந்த பகவானிடத்துல பரிபூர்ண நம்பிக்கை, அன்கண்டிஷனல் ஃபெய்த். எனக்கு ஒன்றும் தெரியாது கிருஷ்ணா, உன்னிடத்துல என்னை ஒப்படைச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் அப்படி வாழ்ந்து பாருங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வாடுவாங்க நம்பர். சின்ன குழந்தைகள்லாம் நம்புறது இல்லை அப்பா அம்மாவை. சில குழந்தைகள்லாம் தூளில் படுத்தே தூங்கு. ட்ரெயினில் போகும்பொழுது அப்பா அம்மா அந்த 2 சீட்டு நடுவில் ஒரு தூளியை கட்டிடுவோம். ஜாலியாக படுத்துக்கும், ஜாலியாக படுத்துக்கும். அந்த குழந்தை நீங்கள் தூளி கட்டிருக்காலே விழுந்துருமான்னு விழுந்துலாம் பார்க்காது, ஜாலியாக ஏறி படுத்துக்கும். விழுந்தாலும் தலை விழுந்துட்டே அழுவும். அவள் அப்பா அம்மா இருக்காலும் சந்தோஷத்தை பெற்றுக்கும். வாழ்க்கையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், சவால்கள் எல்லாம் வரணும். அதை தாண்டி இன்னொரு கிருஷ்ணன் காப்பாற்றிட்டு இருக்கானா இல்லையா? எல்லாருமே சவால்கள் பார்த்துருக்கோம், போராட்டங்கள் பார்த்துருக்கோம், மான அவமானங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். எது எவ்வளவு தூரம் நம்மளை டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கு? கிருஷ்ணன் தான். இத்தனை தூரம் இழுத்து பிடிச்சு கொண்டு வந்திருக்கானு. எவ்வளோ வியாதிகள் வந்திருக்கு, எவ்வளவோ நஷ்டங்கள் வந்திருக்கு, எவ்வளோ நம்பிக்கை துரோகங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப வேண்டுபடுவ திடீர்னு போயிடுறார்கள், ரொம்ப வேண்டுபடுவ திடீர்னு நமக்கு விரோதியாக மாறிடுறா, நம்பிக்கை துரோகம் பண்ணுறா. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத சம்பவங்கள்லாம் வாழ்க்கை நடக்கிறது. கொரோனா யாராவது தபஸ் பண்ணியா வர வச்சோம், அதுவா வந்தது. 2 வருஷம் ஒன்றும் புரியல. ஆனாலும் தைரியமா இருந்து தாண்டி வந்துட்டோமா இல்லையா? எங்கிருந்து இந்த தைரியம் வரதுனா? பகவான் இருக்கான், காப்பாற்றலாம். நிச்சயமா பகவான் தான் காப்பாற்றிட்டு இருக்கான். நம்பிக்கைலாம் இல்லாமலாம் இல்லை. அப்பப்போ கொஞ்சம் அப்படி ஏறி இறங்குறது இல்லையா? திரும்பி பிடிச்சிக்கணும், இவ்வளவுதான். என்ன ஆயிடப்படுது பார்த்துக்கலாமே. எவ்வளோ தான் அழுதுகிட்டே இருக்க முடியும், எவ்வளோ தான் புலம்பிட்டே இருக்க முடியும், எவ்வளோ தான் பயந்துகிட்டே இருக்க முடியும். பயந்து 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 இப்படி ஆகிடணும் அப்படி ஆகிடணும். நிறைய சந்தர்ப்பங்களில் நம்முடைய எண்ணங்கள் தான் விபரீதமாக இருக்கும், வாழ்க்கை விபரீதமாகலாம் இல்லை. ரொம்ப அநியாயத்துக்கு யோசிச்சு 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 மென்டல் டார்ச்சர் நாமளே பண்ணிக்கணும். சமாதானமாக, சாந்தியாக, நிம்மதியாக, உற்சாகத்தோட, திருப்தியாக என் சுவாமி இருக்கா, இன்னைக்கு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை வளர்த்துருக்கேன். சமயத்தில் குழந்தைங்க ஒழுங்காக இல்லை, அதுக்காக நீ டென்ஷனாக ஆக முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ வளர்த்தாச்சு, அவ்வளோதான். இது மாதிரிலாம் வளர்க்க முடியாது. சாப்பாடு போட்டாச்சு, பள்ளிக்கூடம் அனுப்பிச்சாச்சு, காலேஜ் அனுப்பிச்சாச்சு, அவளை பிடிச்சவங்க எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு, அவ்வளோ. அப்புறம் அவள் குழந்தை எவ்வளோ எப்படி வளர்க்கணும், அது வந்து நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இதை அவள் நேரடியாக சொல்லலாம், நான் நேரடியாக சொல்கிறேன். எங்கள் குழந்தை எனக்கு தெரியும்பா விட்டுருவா. உங்கள் குழந்தை நீங்கள் வளர்த்தா சரியா, ஜாலியாக விட்டுருங்க. பேர் பேத்தி கொஞ்சமோ விளையாடுங்கோ, சந்தோஷமாக சிரிங்கோ, தாத்தா பாட்டுன்னு கேட்டால் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே உரிமை எடுத்து போட மாதிரி. அது அவள் குழந்தைகள், அவளுக்கு தெரியும். நீங்கள் தான் 50 வருஷம் ஓல்டு, அவள் தான் 50 வருஷம் புதுசு. இப்போ இவன் தேவையே வேறு, நம்ம தேவைகளே வேறு. அந்த காலத்தில் டிவி இருந்தாலே பணக்கார வீடு. இப்போலாம் குழந்தைங்க தனியாக ஒரு மொபைல் ஃபோன் பண்ண வைக்குது. அதனால் எல்லாத்தையும் மனதை கூட கட்டுக்கப்படாது. சுவாமி இருக்கார், பார்த்துக்கிறார். நாளை குழந்தைங்க எப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும். நாமளே உருப்பிட்டோம் இல்லையா? நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அம்மா பாட்டியில் உருப்பிட மாதிரியே தெரியல. நம்ம சொல்லிட்டாடா இல்லையா? சொல்லன்னு சொல்லுங்க யாராவது ஒருத்தர், இதெல்லாம் உருப்பிட போகிறதா அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டி எத்தனை நாடு திட்டிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், எத்தனை நாடு திட்டிருப்பா, அப்பா அம்மா திட்டிருப்பாங்க. நீ நாமளே உருப்பிருக்கோம் அப்படின்னா உருப்பிடுவா குழந்தைகள். சுவாமி இருக்கார், அப்போ நம்பிக்கை வேணுது. கோபிகள் அவ்வளோ நம்பிக்கை. என் கண்ணன் இருக்கான், அவரிடத்துல நான் என்னை சமர்ப்பணம் பண்ணுறேன். ராத்திரி படுத்துப்போ, கிருஷ்ணா நீ என்ன அப்படியே வாழ்ந்துட்டேன்ப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமைச்சேன். சரி, ஆதிகார் கோச்சிக்கார் பண்ண முடியும், அவர் என்னைக்கு கோச்சிக்கல. சரி, பிள்ளைகள் எவ்வளவோ சொல்ல, எத்தனை பிள்ளைகள் சொல்லிச்சு அப்படியே கேட்டு கொடுத்து, எத்தனை பிள்ளைகள் கேட்டுருக்கா? புராண இதிகாசங்கள்லேயே பெரிய பெரிய ஆட்களுடைய பிள்ளைகளை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. சாந்தி பிரம்மம் ஏகநாத் மகாராஜனுடைய பிள்ளையே அவர்கிட்ட கோச்சிட்டு காசிக்கு போயிட்டான். சாந்தி பிரம்மம் ஏகநாத் மகாராஜ் அப்படி ஒரு பாண்டரங்க பக்தர், கோபமே வராது, அதுக்கே அவர்கிட்ட கோச்சிட்டு போயிட்டான். அதனால இருக்க வரைக்கும் இருக்க சந்தோஷமா, இது தெரிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடும். இந்த கோபிகைகள் பரிபூர்ண நம்பிக்கையோட, கண்ணா உன்னிடத்துல என்ன கொடுத்துட்டே இருக்கான். பகவானுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எத்தனை நம்பிக்கை அந்த குழந்தைகளுக்கு என் மேல, எத்தனை ஸ்ரத்த. பகவான் திருவாரி மலர்ந்து சொல்றான், அவ்வளவு அழகா ஜோரா சரத்காலத்துல என்னோடு ராசமாடலாம்னு ஒரு வாக்கு கொடுக்குறான். நீங்க பாடி பக்தி பண்ணிட்டே இருக்கு, அவங்க வேண்டியதை கேட்டுட்டே இருக்கு. கேட்கறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் உண்டு, கேட்கறதுக்கு தகுதி வேண்டாம். தகுதி ஆலோசனை ஒண்ணுமே கேட்க முடியாது. தகுதிக்கும் கேட்கறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க பாட்டுக்கு கேட்கலாம். கடையில் போய் ஏதாவது சாமான் வாங்கணும்னா அப்போ தகுதி வேணும்.
10 ரூபா சாமானா, 10,000 ரூபாய் சாமானா, 50,000 ரூபாய் சாமானான்றது அதுக்கு தகுதி வேணும். சுவாமிகிட்ட கேட்கறதுக்கு தகுதி வேணும். அப்போ ஐஃபோன் வச்சிருக்காரு, 2 வயசு குழந்தை, அது பேச்சே வரல, அப்படின்னு பிடிங்கிறது. இந்த குழந்தைங்க என்னதான் தெரியாது, யூடியூப் மட்டும் கரெக்டாக தெரியும், அதை கிளிக் பண்ணி அது வேண்டியது பார்க்க தெரியும். அதுக்கு என்ன தகுதி இருக்கு? என்னோட அப்பா, என்னோட ஃபோனு, எங்கள் அப்பா வச்சுட்டு எனக்கு தான், அவ்வளோதானே. உலகத்தில் மனுஷாரிடத்துல ஒரு விஷயம் கேட்கறதுக்கு தான் தகுதி வேணும். தெய்வத்துக்கிட்ட கேட்கறதுக்கு தகுதியே வேண்டாம். நான் உன்னுடைய குழந்தை, நீதானே படைச்சா காப்பாத்து, அவ்வளோதானே. நீதானே படைச்சா கூட கொடுத்துடுறேன். இந்த கோபிகள் தன்னை ஒப்படைச்சுட்டா இல்லையா, கிருஷ்ணா உன் இஷ்டம்டா அப்படின்னு ஒப்படைச்ச உடனேயே கண்ணன் சொல்லிட்டா, சரத்கால ராத்திரிகள்ல என்னோட ராசம் ஆடலாம். சரத்காலம் வந்து செப்டம்பர் அக்டோபர்ல வரும். தபஸ் பண்ணது மார்கழி மாசம், டிசம்பர் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மாசம் கழிச்சு சரத்காலத்தை ராசம் ஆடலாம் அப்படின்னு கோபிகள் சந்தோஷமா கிளம்புறாள் ராத்திரி. கண்ணன் அவனோட போட்டிருந்த வஸ்திரத்தை அவன் மேல உடுத்தினான், அப்படியே எடுத்து அவன் மேல அப்படி போடுறான். இன்னைக்கும் போனோம்னா அங்க வச்சியின் காட்டில் நிறைய புடவைகள்லாம் வச்சிருக்கான். அதை வாங்கி அந்த மரத்தை அப்படி சாத்திட்டு பிரசாதமா எடுத்துக்கிறான். போனா அதெல்லாம் பண்ணுங்க, அதுக்காக சொல்றேன். கண்ணன் எந்த மரத்து மேல கோபியுடைய வஸ்திரத்தை வச்சுட்டு உட்காந்தானோ அந்த மரத்து மேல அன்னைக்கு அவளை புடவைகளை குடிச்சு வச்சிருப்பான், இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி. அதை எடுத்து அவன் மேல போட்டு ஒரு தட்சணை கொடுத்தோம்னா அந்த புடவையை எடுத்து கொடுப்பான். கோபியாவே நினைச்சிட்டு நாம கட்டிக்குவோம். பாவம் தத்பவத் பாவம். கிருஷ்ணா என்ன கோபியா மாத்தினா மாத்திர போறேன், பிரகலாதனா மாத்தினா மாத்திர போறேன், துருவனா மாத்தினா மாத்திர போறேன். ஒன்றும் தெரிய வேண்டாம், ஒண்ணுமே தகுதி வேண்டாம். தகுதி ஆலோசனை பண்ணி கேட்கவே கேட்காதீங்க. அவன் கொடுப்பான். பூரண நம்பிக்கை, பூரண நம்பிக்கை, அன்கண்டிஷனல் ஃபெய்த். அவ்வளவு அழகா அந்த கோபிகைகளுக்கு சொல்லிட்டான் பகவான். கோபிகள் அவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு இப்பவே ராசமான டிமாண்ட் எல்லாம் பண்ணல, அது கோபியோட ஸ்பெஷாலிட்டி. காத்துன்னு இருப்பான், காத்துன்னு இருப்பான். என் கண்ணன் எனக்கு கொடுப்பான். போட்டியோ பொறாமையோ அவளுக்கு கிடைச்சது அவசியமே இல்லை. ஒரு மரத்திலேயே நிறைய காய்கள்லாம் காய்க்கும், 2 பக்கத்துல இருக்கும். ஒன்று முன்னாடி பழுக்கணும், அது பக்கத்துலேயே ஒட்டின்னு இருக்கிறது அவசியம் பழுக்காது. அதுக்கான காலம் வரும்பொழுது அது பழுக்கும். உங்களுக்கு என்ன காலத்துல என்ன கொடுக்கணுமோ கண்ணன் கொடுப்பான். மனசமாதானம் எப்ப போகிறது அப்படின்னா அடுத்த வாழை கம்பேர் பண்ணும்போது தான் அவளுக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமாக இந்த ஆஸ்திகர்களுக்குலாம் ஒரு பொறாமை உண்டு. ஆஸ்திகர்களுக்கு நாஸ்திகம் பெரும்பாலும் என்ன இருக்காங்க, சாமி நம்புறதே இல்லை, இவ்வளோ அக்கிரமம் பண்றான், அவன்லாம் நின்னா இருக்காங்க. அவ்வளோ கோவிலுக்கு போறேன், இவ்வளோ பூஜை பண்றேன், இவ்வளோ விரதம் இருக்கேன், இவ்வளோ திருப்பாவை சொல்றேன், இவ்வளோ கிளாஸ் பண்றேன், இத்தனை ஸ்லோகம் சொல்றேன், மார்கழி மாசம் இவ்வளவு என்னமோ பகவான் கஷ்டப்படுத்துறான். கஷ்டம்லாம் படுத்தவே இல்லை, நாம தான் ஆடப்படுத்திட்டு இருக்கோம். அப்போ கூட அவன் கஷ்டப்படுத்துறான். அவனுடைய தகுதிக்கு சுவாமி அவனை வர வச்சிருக்க வீட்டு போயிட்டாங்க. நீங்க நன்னா இருக்கணும்னு கேளுங்க, அது கூட தான் அவன் ரைட் சொல்லுது. அவன் தான் நன்னா இருக்கானே அப்படின்னு கேட்கறது ரைட்ஸே கிடையாது. அது தைரியமாக இருக்கணும். எங்கெல்லாம் உங்களுக்கு கம்பேரிசன் வருதோ அங்கெல்லாம் பொறாமைன்னு அர்த்தம். அது நீ 1000 வார்த்தை சொன்னாலும் உண்மையா பிளண்டான ட்ரூத் என்னடான்னா கசப்பான உண்மை பொறாமைன்னு அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் கதையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். யாருக்கு என்ன கிடைச்சா என்ன, எவ்வளோ கிடைச்சா என்ன, உங்கள் கதையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருந்ததுன்னா சந்தோஷம். பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, இன்னி வரைக்கும் பொறாமையிலேயே ஒரு கண்ட்ரி இருக்க முடியும்னா அந்த கண்ட்ரி மட்டும்தான். இன்னி வரைக்கும் ஒரு முன்னேற்றம் வந்துதான் சத்தியமா இல்லை. ஆனா பாரத தேசம் மட்டும் முன்னேறி போயிட்டே இருக்கா இல்லையா? இத்தனை அவ்வளவு கொடுத்துட்டு அவங்களுக்கு, அவ்வளவு கொடுத்துருக்கோம். அந்த காலகட்டத்தில் அவ்வளவு கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் நம்ம அவ்வளவு தொந்தரவு பண்ணிட்டு இத்தனையும் தாண்டி நாம் வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கும். பொறாமையில இன்னும் கீழே போய் திவால் ஆயாச்சு. அப்போ பொறாமைக்கு வேற யாரும் பாகிஸ்தான் நினைச்சுக்கோங்க. எப்பெல்லாம் யாருமே கம்பேர் ஆகும், நான் பாகிஸ்தான் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கோங்க. பாரத பூமி எப்படி வளர்ந்து இருக்கு, எத்தனை மகாத்மாக்கள், 75 வருஷத்துக்குள்ள எவ்வளவு மகாத்மாக்கள் பார்த்துட்டோம். ராமர் கோவிலே கட்டிட்டோம். 500 வருஷம் தபசு. நம்ம மூதாதையர்களுக்கு எல்லாம் கிடைக்காத பாக்கியம் நம்ம காலகட்டத்தில் நாமளும் ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ கொடுத்து ராமனுடைய கோவிலை கட்டிட்டோம்னா இதை விட வேற என்ன சக்சஸ்ஃபுல் காரியம் நமக்கு வேணும்?
இதை விட வாழ்க்கையில் என்ன பெருசாக சாதனை பண்ணணும்? நாளைக்கெல்லாம் வெளியே வேலை போயிட்டு பித்ருலோகத்தெல்லாம் பார்த்துடும். அப்பா ராமர்கள் கட்டியாச்சுப்பா, என் பாகியம் கிடைச்சிருப்பா, நீ சொல்லிட்டே இருப்பியப்பா. தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்து சொன்னாங்க, பித்ருலோகம் அவங்க உண்டு எல்லாம் உண்டு வச்சுக்கோங்க. அப்பா சொல்லலாம் இல்லையா, அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ ஆனந்தமா இருக்கும். கம்பேரிசன் கோபிகள், சரிடா கிருஷ்ணா, நீ எப்ப கொடுக்குறியோ எப்படி கொடுக்குறியோ நீ நன்னா கொடுப்பார். கண்ணன் அள்ளி தான் கொடுப்பான். அவன் ரேஞ்சுக்கு தான் கொடுப்பான், நம்ம ரேஞ்சுக்கு இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் ரேஞ்சே வேறதான். அவனாலதான் ஆண்டாள் அப்படி கேட்கிறான். சூடகமை தோள்களே தோடே செழிப்பூவே பாடகமை என்றடைய பல்கலனம் யாமையோ. முதல் பாசத்துல அவ ரேஞ்சுக்கு வரதான். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும், இவ்வளவுதான் நம்ம ரேஞ்சு. கேட்கறது அவன் ரேஞ்சு கேட்கிறான். சூடகமே தோள்களையே தோடே செழிப்பூவே பாடகமே பகவான் கேட்கணும். அவ்வளவுதான் என்றடைய பல்கலனும் யாமணி. ஒரு லிஸ்ட்ல சொல்றோம், அது மாதிரி எவ்வளவு தான் நாங்கள் போட்டுக்கோம். அதன் பின்னே நல்லா ஜோர ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூட. பால் சோறு மூடும்படியாக நெய்யை விட்டு பால் சோறு மூட நெய் பெய்து. நெய் தெளிச்சுங்க, நெய் ஸ்பூன்ல விட்டுங்க, நெய் பெய்து. இந்த குஜராத்திகள்லாம் அப்படி டபரால் எடுத்தா நெய்யை விடலாம், கிச்சடிக்கலாம். நம்ம மட்டும் தான் நெய்யை தெளிக்கணும். பால் சோறு மூட நெய் பெய்து. அக்காரோட சொல்ல அது பண்ணணும். பாலில் சாதம் நல்லா வேக வச்சுட்டோம். என்ன மேலே நெய்யாக கையில் நல்லா கலனா கீழே அக்காரோட சொல்லிருக்குன்னு தெரியும்படியாக பால் சோறு மூட நெய் பெய்து. பால் சோறு மூட நெய் பெய்து இல்லை, மூட நெய்னா கெட்டுக்கோட நெய் பழைய நெய்னு அர்த்தம். பால் சோறு மூட நெய் பெய்து கூடி இருந்து குளிர்ந்து. அவரை ஏற்றி நல்லா கேட்கணும். கேட்கறது நம்ம தர்மம், கொடுக்கறதும் எப்படி கொடுக்கறதும் அவன் இஷ்டம். அந்த கோபிகள் பகவான் அப்படி அனுகிரகம் பண்ணிட்டானா அந்த கோபிகைகள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு, எல்லா கர்மாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு அந்தானே வஸ்திரத்தை எடுத்துட்டானே அப்படியே கண்ணுக்குட்டியை தடவுறாளாம். ராத்திரி எல்லாம் அப்படி கிருஷ்ணனை எழுச்சிக்கிறாளாம், கிருஷ்ண ஸ்மரணையிலே இருக்காளாம். இந்த கிருஷ்ணன் நினைச்சுட்டு தயிர் பால் மோரெல்லாம் விற்க போறாளாம். கிலகோபகன்யாகா அப்படின்னு தான் லீலாஸ்வர் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் சொல்றார். தயிர் பால் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் விற்க போன கோபிக்கை, ஒரு கோபிக்கை சாதாரணமா தயிர் வாங்கலையோ மோர் வாங்கலையோ நெய் வாங்கலையோ இப்படிதானே கத்தணும். அவ கத்தினாலாம், கோவிந்தனை வாங்கலையா, தாமோதரனை வாங்கலையா, மாதவனை வாங்கலையா, கோவிந்த தாமோதர மாதவேதி. அவ எப்படி இருக்கும் பாருங்க மனசு. நம்ம கடையில் போயிட்டு வெண்டைக்காய் பதில் வெண்டைக்காய் காமிச்சு கத்திரிக்காய் கொடுக்கணும்னு கேட்போம். அந்த மாதிரி அவன் நினைப்பு முழுக்க மனசு முழுக்க கிருஷ்ணன் வியாபிச்சிருக்கான். கிருஷ்ணன் முழுக்க, ஏன்னா அவ்வளவு லீலைகள் பண்ணியிருக்கான். வண்ண புதுச்சேலை தண்ணியிலே புழுதி வாரி இறைத்து புதுசா பாவாடை கண்ணி கிருஷ்ணா நல்லா இருக்கடா அப்படின்னு ஆடினா நல்லா சேர் எடுத்து அடிச்சுட்டு இந்த டிசைன் சூப்பரா இருக்குன்னு எப்படி இருக்கும் புதுச்சேலையில. நிறைய பேர்லாம் அந்த தீபாவளி புது ட்ரெஸ்ஸை போட்டு கோவில் போனால் நமஸ்காரமே பண்ண மாட்டோம். அழுக்காடுமே, அழுக்கானா சுவாமி எவ்வளோ என் இடத்துக்கு வந்தது அழுக்காடு, 2 எக்ஸ்ட்ரா சாரி கொடுக்க மாட்டாரா, 2 வேஷ்டி கொடுக்க மாட்டாரா. ஆனால் என்ன பண்ணுறான்னா அந்த இது மேலே பாவாட மேலே வந்த புதுச்சேலை தனியிலே புழுதி வாரி இறைத்து. இப்படிதான் பாரதியாருக்கு இந்த அனுபவம் கிடைச்சது. அப்படி ஒரு அனுபவம். அதனால கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்தா தாமோதரா மாதவா அப்படின்னு கண்ணன் நாமத்தை சொல்லி கண்ணனை வாங்கலையோ அப்படின்னு கத்துறாங்க. கிருஷ்ண ஸ்மரணம் ஹிருதயம் முழுக்க. அவனை ரசிச்சவன், உட்கார்ந்த அழகவன், நடந்த அழகவன், நின்று அழகவன், பேசின அழகு, கண் சிமித்தின அழகு, அவன் அழகா புல்லாங்குழல் வாசிச்ச அழகு, கொம்பு வாக்கி ஊதின அழகு, மாடுகள் நேர்ச்சுண்டு வர அழகு. அந்த அழகே அது சாயங்காலம் போகும்போது அப்படி மாடு மேய்ச்சிட்டு போவானா, இந்த மாடுகள்லாம் முன்னாடி போகுமா, கண்ணன் பின்னாடி வருவான், எதையும் விட்டுக்கூடாதுன்னு. இந்த மாடுகள் போகும்போது அதே ரோட்ல அந்த மண்ணெல்லாம் அப்படி பறக்குமா. இந்த கண்ணனுடைய அழகா கருத்த திருமேனி அதில் வேர்க்க விறுவிறுக்க ஃபுல்லாக அப்படி வாசி விடுவோம்னா அவ்வளவு அழகா அந்த மாடுடைய கோதுமை எல்லாம் மேலே பட்டு இந்த கருப்பு கிருஷ்ணன் இந்த ப்ரௌன் கிருஷ்ணனாக மாறிடுவோம். இந்த சந்தன காப்பு பண்ண மாதிரி ஜம்முன்னு அது பார்க்கறது அவ்வளவு அழகா இருக்குமா. அந்த பிச்சாப்பா எடுக்க அந்த தலைமுடி அதுவும்
களைஞ்சு அங்கங்கே அப்படியே தொங்கி இருக்குமா. அந்த கூந்தெல்லாம் காதால எசல் நல்லா கொண்டை கட்டி போய் இருப்பாளாம். வரும்போது எல்லாம் அப்படி களைஞ்சு 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 அப்படி அழகா மன்னார்குடி ராஜகோபால் அழகாக அப்படி அந்த வெண்ணெய் அடிக்க போகும்போது பார்த்தா தேவே இருக்கும். வரும் பொழுது பார்க்கணுமே, பட்டரும் அவனும் பட்டரோடு தான் இருப்பார். அவ்வளோதான், பட்டரும் பட்டரில் தான் இருப்பார். அவர் இப்படி தொடச்சிட்டே இருப்பார், கண்ணு தொடச்சிட்டே இருப்பார். அப்படியே பட்டர் கிச்சாரா அப்படியே வருவார். அதுவே இவ்வளவு அழகா இருக்கு. மன்னார்குடி ராஜகோபாலனுடைய வெண்ணத்தாள் உற்சவமே மயங்கிறதுன்னா பிரத்யக்ஷத்துல கால் கொண்டு சிம்மகதி கஜகதி ரிஷபகதி சர்ப்பகதி ரங்கராஜன் வந்து அப்படி அழகாக அந்த குதிரை வேகம் அப்படி திரும்புவார். அந்த திரும்புற சமயத்துல அப்படி புழுதி பறக்கும் பாருங்க. இந்த வேடுவ ரங்கராஜன் தான் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி பாலாற்றங்கரையை நம்ம வரதன் தாண்டும் பொழுது அது ஒரு அழகு, ஒவ்வொன்றும் ஒரு அழகு. திருவனந்தபுரம் பத்மநாபன் அந்த ரைட் ராயலா ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைஞ்சு போவார். அப்படி திமிரா இதான் இன்டர்நேஷனலா இதான் டொமஸ்டிக்கா சரி சரி அப்படின்னு ரன்வேல இந்த பத்மநாபர் யானை கூட்டம் எல்லாம் ஒரு நடக்கும் பாருங்களோ. ஏர்போர்ட்ல ஃபிளைட் எல்லாம் கேன்சல் பண்ணி பத்மநாபர் பாருங்க அச்சான் என்னதான் இருக்குது அப்படின்னு மயங்கப்பட. வருஷத்துல 2 தடவை திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல எல்லாத்தையும் நிப்பாட்டுட்டு பத்மநாபன் போயிட்டு வந்துட்டு இருப்பான். பத்மநாபன் ஏர்போர்ட்டை தாண்டி இதில் வேற அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு மண்டபம் வேற ஒரு பத்மநாபன். அந்த இடத்துல அவருக்கு இளநீர் வேற அம்சம் பண்ணுவான். டயர்டாயிட்டார், அவ்வளோ தூரம் நடந்துட்டு. அதனால இளநீரை ஸ்வீகரிச்சுட்டு சுவாமி திரும்பி போய் கடல்ல ஒரு குளியல் போட்டுட்டு அப்படி சம்மன் அப்படி திரும்பி வருவார். போகும்பொழுது சந்தியா காலம் அந்த வெயில் வெளிச்சமும் அதே சூரிய அஸ்தமனமாகவும் சந்திரோதயமாகும். இதுக்கு நடுவில் இந்த பத்மநாபர் போகிற ஒரு அழக திடீர்னு மழையும் பொழியும். அப்படி திரும்பி வரும்பொழுது பார்க்கணும் அந்த சந்திர வெளிச்சம் இந்த தீவெட்டி வெளிச்சத்துக்கு நடுவில் அப்படி குடு தங்க மூர்த்தி ஜொலிக்க வருவார் பாருங்க பத்மநாபன். எல்லாம் இருள் கவ்விடம் அந்த கடையுள்ள கட்டுறதுங்கிற மாதிரி அந்த இருளை கிழிச்சுண்டு பத்மநாபருடையதான அந்த தீவெட்டி வெளிச்சத்துல ஓடி வரும்பொழுது நிஜமாவே சுவாமி வந்துடேன்னு கஜேந்திரனுக்காக ஓடி வந்த கஜேந்திர வரத மாதிரியே பத்மநாபன் தக தக தகத இந்த தங்க மூர்த்தி ஜொலிக்கும் திருவனந்தபுரத்தை. அப்படி ஓடி வருவார். அது போகும்பொழுது ஒரு அழகு, வரும்பொழுது ஒரு அழகு. சுவாமி அந்த மாலையெல்லாம் அசைந்து அதனால ஆடாது அசங்காது வாக்கணும். அப்படி ஆடி ஆடி அசைஞ்சு அசைஞ்சு ஜெகநாதன் பார்க்கணும். எவ்வளவு சொன்ன ஜெகநாதனுடைய கொடிதான் இந்த ஜெகநாதனுடைய இறங்கும் படியில நங்கு 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 தூக்கலாம் முடியாது. அது கொஞ்சம் ஆடாடி இழுத்துட்டு வருவான். அந்த படியில இறங்கி 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 அப்படி சிரிச்சு இவ்வளவு கண்ணை வச்சு இடிச்சு வெள்ள வகை இந்த குழந்தைகள்லாம் வெள்ளேஸ்வரம் ஒரு புதுவனை இருக்கும் அந்த மாதிரி பிடிச்சு வரும். அங்கிருந்து நேரம் சுந்தராசனம் போவான். குண்டீச்சா பவன் சரியா, அது புத்த பிருந்தாவனம்னு பேரு. ஜெகநாதன் முதல் அவதாரம் பண்ண ஸ்தலம் அது. அதனால இந்த ஸ்ரீமந்திரத்தை விட்டு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த சுந்தராசனம் போகிறது தான் ரத யாத்திரை. போயிட்டு திரும்பி வருவோம் ஒரு வாரம் கழிச்சு. அதுக்கு பேர் தான் பெரிய ரத யாத்திரை இருக்கு. அது போகும்பொழுது ஒரு அழகு, வரும்பொழுது ஒரு அழகு. அது கண்ணு மூக்கும் இமை வேற கிடையாது ஜெகநாதனுக்கு. கண்ணு இப்படியே தான் பார்த்துட்டு இருக்கேன்னா இமைக்காம நம்மளை பார்க்கணும். அழகு இமை கிடையாது ஜெகநாதன். அத்தனை அழகான அந்த ரூபம். இதுவே இவ்வளவு அழகா இருக்குன்னா கண்ணன் இப்படி நடந்து வந்தாங்க. கல்லழகர் வராருன்னு முதலையே ஆடிட்டு ஒரு மாசத்துக்கு இப்படி வராரு வராரு வராரு. மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் ரெஸ்ட் எடுப்பான்னு பார்த்தா இந்த அப்பெல்லாம் அடுத்த உற்சவம் ஆரம்பிக்கும். கல்யாணம் அவர் கல்யாணத்துக்கு முடிஞ்சு ரெடி ஆகிற சமயத்துல இவர் உள்ள வந்துடுவார். ஊரே ஆடிண்டு எல்லாரும் ஆடி ஊரே ஆடிட்டு அவரும் ஆடிண்டு அந்த வயதில இறங்கும் பொழுது ஒரு அழகு, இறங்கி வரும் பொழுது ஒரு அழகு. இது நிஜமாவே இதெல்லாம் நம்ம சனாதன தர்மத்துடைய ஸ்பெஷாலிட்டி. வேற எங்கேயும் கிடையாது. ஹிந்துவா இருக்கிறத போல பெரிய பாக்கியம் இனி தேடினாலும் கிடையாது. சத்தியமா சொல்றேன். என்ன தவம் செய்தனே இந்துவாய் பிறப்பதற்கேன்னு சொல்லி அவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம். சும்மாலாம் கிடைச்சிடாது. இந்துவா பிறக்கிறது எவ்வளவுன்னு வெளிநாட்டிலேருந்து வந்து ரஜபூமியை சுற்றா இருக்கிறவங்க கேளுவோம். ஹிந்துன்ற ஒரு வார்த்தைக்கு நம்மளை நமஸ்காரம் பண்ணுவோம். நீங்கெல்லாம் ஹிந்து, உங்களுக்கெல்லாம் கண்ணன் சுவாதந்திரியம் உண்டு, உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் உண்டு. ஹிந்துன்ற ஒரு காரணத்தினாலே உங்களுக்கு கண்ணன் உண்டுன்னு நான் எழுதிருக்கேன். நீங்கெல்லாம் ஹிந்து அதனால கண்ணன் உண்டுன்னு ஏன்னா இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கேன், அந்த ஜென்மா கிடைச்சிருக்கேன். அப்ப அந்த கண்ணன் அவருடைய அந்த பிள்ளாங்கள் வாசிண்டு ஜோர வரணும். அப்படி நடந்து அப்படி வரும்பொழுது கோபிக்கு அதெல்லாம் பார்த்துட்டு என்ன அழகா இருக்கான்.
நான் கண்ணத்தை பிடிச்சி ஒரு நாள் கீழான் இந்த உதவியை பிடிச்சி இப்படி ஆடணும், காலை பிடிச்சி இப்படி பண்ணி பார்க்கணும், தலைமை இப்படி தொட்டு பார்க்கணும், உடம்பை இறுக்கி அடைச்சி ஒரு ஆலிங்கனம் புள்ளிக்கணும். புரிய ஜெகநாதன் வெளில வந்தோன்னா அந்த கண்டாலாம் அப்படி அவனை கட்டிப்பான். நம்ம பொறாமையா நம்மளுக்கு கட்டிக்கலாம் அவனை விடமாட்டான், அவன் அப்படி தான் கட்டிப்பான். அது வேறு 2 கை வச்சு வா கமான் லெட்ஸ் ஹக் அப்படின்னு போகுது. அந்த கட்டி எடுத்துக்கணும் நிறைய பேர் இந்த பேக் வச்சு நிற்பான், கட்டிக்கோங்கோ அப்படின்னு. அந்த மாதிரி எப்பயுமே கட்டிக்கோங்கோன்னு இருக்கிற ஒரு மூர்த்தி யாருன்னா ஜெகநாத். இந்த கை வச்சு நிற்பான். அந்த மூர்த்தி அவ்வளோ அழகாக கட்டிக்கிற கோபிகளுக்கு ஆசைன்னா அந்த கோபிகளுடைய சகோதரர்கள் எல்லாம் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கிருஷ்ணனோட டெய்லி மாறு மேய்க்க போகிறது, கண்ணனோட உட்காந்து வனபோஜனம் எல்லாம் வேற சாப்பிடுறது. விப்ரத்தேனும் சடரபதியோகோ சுங்கவேத்ரே சரட்சே வாவே பானம் மஸ்ருண கபலம் தத்பலானி அங்குலிஷுன்னு இடுப்புக்கும் பீதாம்பரம் நடுவில் புல்லாங்குழ சொல்லிட்டு இருக்காங்க. இடது கையில தயிர் சாதம், நமக்கெல்லாம் சாப்பிடவே தெரியுது. இடது கையில் தயிர் சாதம், விரல் இடுக்க ஊறுகாய் வச்சுக்கணுமா, அப்படி சாப்பிடணும், அப்படி கடிச்சுக்கணும். அதெல்லாம் கிருஷ்ணா தான். அப்படி சாப்பிட்றது கிடைக்கும். நம்ம இட்லியே உட்காந்து ஃபோட்டோ பிடிச்சி பார்ப்போம், ரசிக்கணும். இல்லை தேங்காய் உள்ளதை விட்டு நெக்க வேண்டாம். பாயசம் அப்படின்னு அவருடைய இலையை விட்டு அப்படி கழிச்சு சாப்பிட்டாலே சிக்கம். அதுக்கு கப்பு போட்டு ஸ்பூனை போட்டு அதையும் எடுத்து அந்த அனுபவம், அந்த கிருஷ்ணானுபவம் அவ்வளவு அழகு இல்லையா, அத்தனை சுகம் இல்லையா. அப்போ அத்தனை ஜோரா இந்த கோபிகடா கிருஷ்ணா. இந்த குழந்தைகள்லாம் வந்து சொன்னாடி, நீங்க கிருஷ்ணனை துணியை வச்சு நான் பச்சை குதிரை தாண்டினேன் தெரியுமா? என் கோபிகள் கேட்போம், கிருஷ்ணனாடா? நான் மட்டும் இல்லை, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் தேவர்கள் எல்லாம் கண்ணன் காலில் இருந்து காப்பாற்றுன்னு கத்தினா, இந்த குழந்தைகள் கிருஷ்ணனை குனிய வச்சுட்டு ஓடி வந்து அவன் மேல கையை வச்சு 2 காலை அகட்டி அப்படி குதிக்கிறதா பச்சை குதிரை. சமயத்தில் கிருஷ்ணன் சொல்றான், டே எப்ப பார்த்தாலும் என்னையே குனிய வைக்க வேண்டாம், நான் ஒரு தடவை தாங்குறேன்டா, ப்ளீஸ்டா, நான் ஒரே ஒரு தடவை தாங்குறேன்டா. ஒரே ஒரு பையன் வருவான், பக்கத்தில் மதுமங்கலங்கள்லாம் உண்டு, ஸ்ரீதாமா வள கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு. தோல் மேலே கையை போடு, கிருஷ்ணா யோசனை பண்ணிப்பாரு, உன் சைஸ் என்ன, நாங்கள் குனிஞ்சு எங்கள் மேலே நீ கை வச்சா எங்கள் நிலைமை என்ன, கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. நீ குனி, நாங்கள் தாண்டோம். நான் எங்கடா, அப்போ உடம்பு இழைச்சிப்போம், அது முடியாது. அப்போ இப்படியே குனி. உலகம் எல்லாம் பரபிரம்மத்துக்காக அப்படின்னா பரபிரம்மத்தை குனிய வச்சு பச்சை குதிரை தாண்டக்கூடிய குழந்தைகள் அந்த கோபம். பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். பரபிரம்மத்தை எப்படிலாம் அனுபவிக்கலாம்னு சொல்லி கொடுக்கறது தானே நம்முடைய தர்மம். தெய்வம் எங்கேயோ கிடையாது. தூணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான், மடியிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், எங்க வேணா இருப்பான். அப்ப அந்த குழந்தைகள்லாம் வந்து சொன்ன கோபிகள், ஓ கிருஷ்ணா இவனுக்கு அப்படின்னா பாக்கியம் வேணுண்டா அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார். அந்த பிரார்த்தனை அப்படியே உள்ளுக்குள்ள பகவான் வாங்கி வச்சுக்கிறான். நீங்க சொல்ற எல்லாம் சுவாமிக்காக விழுது. கரெக்டா எந்த சமயத்துல கொடுக்கணும் நல்லா கொடுக்கணும். அவளே வேணும். நமக்கு கொடுக்கறதுக்காக தானே சுவாமி இருக்காரு. நான் மரங்கள்லாம் பழுக்கிறது, அந்த பழத்தை ஒரு மரமா எது சாப்பிட்றதா, நமக்கு தானே எல்லா பழத்தையும் கொடுக்கும். அப்ப எல்லாமே கண்ணன் கொடுப்பான். இந்த கோபிகைகள் அழகா காத்தில் இருந்தாலும் சரத்காலமும் வந்தது, பௌர்ணமியும் வந்தது. கண்ணன் பார்த்தானா, இந்த கோபிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படி ஒரு அலங்காரம் பண்ணிட்டான். பார்த்து 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 ரங்கராஜன் அலங்காரம் பண்ணி வருவார். மரதனோட அலங்காரம், மலையப்பன், அது இந்த ரதசப்பனி, அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அது சார்ந்து ரோடு எடுப்பார், அது போவார், அவர் மாற்றி வருவார், அப்படி கருதுறாங்க. அந்த சிறிய திருவடி, பெரிய திருவடி, சந்திர பிரப, சூரிய பிரப, அந்த வாகனத்தை அந்த வர அழகும், அது அந்த சூரியோடைய சமையல், அந்த சுவாமி வர்றதெல்லாம் நிஜமாவே ஒரு ஜென்மாலாம் போதாது. அவசரமாக மோட்சத்துக்கு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. மோட்சம் அங்கேயே தான் இருக்குது. நம்ம இடம் அதை கன்ஃபார்ம்டு தான், யாரும் எடுத்துக்கலாம் மாட்டா. மீண்டும் மீண்டும் பாரத பூமியில வரணும், மீண்டும் மீண்டும் இந்துவா பிறக்கணும், மீண்டும் மீண்டும் பகவத் அனுபவிச்சுட்டே போதவே போதாது. எவ்வளவு இருக்கு கொட்டி கிடக்கு அனுபவம், அனுபவிக்க வேண்டாமா? அந்த மாதிரி இந்த கண்ணன் சர்வலங்காரம், பீதாம்பரம், அது ஒரு மேட்சிங். அவன் கருப்புக்கு அந்த பீதாம்பரம் அது ரொம்ப அழகாக இந்த கான்ட்ராஸ்ட் கலர். கருத்து மாலைகள்லாம் போட்டுண்டு, துளசி மாலை, மணமாலை எல்லாம் போட்டுண்டு, ஜோரா தலையில் ஒரு மெயின்மையை சொல்லிண்டு, புல்லாங்கெல்லாம் எடுத்துட்டு சந்தியாவோட கிளம்புறான்.
யாருக்கும் தெரியாமல் கிளம்பிட்டான். அந்த பெரிய சோதை கூட தெரியலையும். பலராமர் அந்த தோல் மேலே கையப்பட்ட தோண்டு எங்கே அவசரமான வேலை தோப்பிட்டு வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு போக முடியாது அண்ணா கிட்ட. என்ன இவர் வேற செல்வர் கேரளி செல்வா பலதேவா. பலராமன் போன பாதைதான் இவன் போவான். தனியாக ஒரு பாதை வச்சுருக்கான். போயிட்டாரு. சரி போயிட்டான். நேரம் வந்துட்டான். பகவான் தங்கினது நந்தகாவ் கோகுலம் தான். பிருந்தாவனம் அவனோட ரெசிடென்ஸ் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிருந்தாவனம்ன்ற ஒரு சின்ன காடு. பூரா மண்டலத்துல பேரு பிரஜமண்டலம்னு பேரு. மதுரா, கோவர்தனம், பிருந்தாவனம், மகாவனம், பில்வவனம், பாண்டீரவனம், பத்ரவனம், பஸ்ஸானா, இது எல்லாம் சேர்ந்து பிரஜபூமின்னு பேரு. அதுல முக்கியமா ஒரு 12 காடுகள் உண்டு. யமுனையோட எந்த பக்கமும் அந்த பக்கம். அதுல ஒரு குட்டி காடு தான் பிருந்தாவனம். முழுசா பிருந்தாவனம் கிடையாது. அந்த பிருந்தாவனத்துக்கு டைம் வரும். அதாவது நந்தகாவில இருந்து பிருந்தாவனம் இன்னைக்கு வண்டியில போனா 1 மணி நேரம் ஆகும். அவ்வளவு தூரம் இருக்கு டிஸ்டன்ஸ். அதுல அழகாக சந்தியா வேலையில வந்துட்டானா வீட்டுக்கு கடகடன் மாடு பேசி வந்தான். நல்லா குளிச்சான். ஜோர அலங்காரம் பண்ணிட்டான். சர்வலக்கார பூஷிதனா வந்தானான். ஜோர அங்க ஒரு வடவிருட்சம், வட்டபத்திர சாயிதானே சுவாமி ஆலமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனா ஐஞால மேல். இந்த ஆலமரம்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரளய காலத்தையும் படுத்துக்கிறானா. இந்த வம்சி வட்னே அந்த பேர். பிருந்தாவனத்துல வம்சி வட்டம் இருக்கு. வம்சின்னா புல்லாங்குழல்னு அர்த்தம். வம்சி, வேணு, முரளி இது எல்லாமே புல்லாங்குழலோட பேர். கிருஷ்ணன் பேர் இல்லை. வம்சீதரன்னா கிருஷ்ணன், முரளிதரன்னா கிருஷ்ணன், வேணுகோபாலன்னா கிருஷ்ணன். வம்சி, வேணு, முரளிலாம் புல்லாங்குழல் சைஸ் இட்னூன் இருக்கும். ஒரு முரளினா இருக்கும். நாதஸ்வரம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு வச்சுருப்பாங்க. மாடுகள் வைக்கும் பொழுது ஒரு புல்லாங்குழல். அது எனக்கு கூப்பிடுறது ஸ்பெஷல் நாதம். கோபிகளை கூப்பிடுறது ஒரு ஸ்பெஷல் புல்லாங்குழல் வச்சுருக்கோம். அவள் காது மட்டும் தான் உண்டு. அழகாக வந்துட்டான். யமுனை ஆற்றங்கரையில பிருந்தாவனத்துல அந்த வம்சி வட்டவிருட்சம் கீழே வந்தான். வட்ட அப்படின்னா ஆலமரம். வட்டவிருட்சம்ன்றது ஆலமரம். வட்ட பத்திர சாயி, ஆளிலை கண்ணன் அப்படி அழகா வந்தான். மரத்துக்கு கீழே நின்னான். ஒரு காலை மடக்கினான். இடுப்பு அப்படி சாச்சினான். கழுத்தை சாச்சினான். கையில புல்லாங்குழல வச்சுனான். ஜோர வேணுகானம் பண்ணான். கண்ணாய் இடான இடத்தோடு சாய்த்து பெரியாழ்வார் சொல்ற மாதிரி அப்படி தலைவெல்லாம் சாய்ச்சிட்டு அப்படி நிற்கிறான். பாதி கண்ணு மூடி பாதி கண்ணு திறந்துண்டு எந்த கோபிகளெல்லாம் தனக்காக பிரார்த்திச்சிருந்தாலும் அந்த கோபிகளை நினைச்சுண்டு ஒரு வேணுதான் காற்றிலே வரும். அப்படியே நினைச்சு நாளைக்கு வந்து கூடும். கோபிகளை 8 மாசம் காத்துருக்காரு. நமக்கு என்ன காத்து? மீதி ராசலீலா வைபவம் நாளை. இந்த ஸ்மரணை ஒருவேளை ராத்திரியே வேணுகானம் கேட்டு கண்ணு கூட்ட போய் காத்துருக்கணும். இந்த ஸ்மரணையோட அந்த செந்தாமரை பாதங்களோட கண்ணு திருவஞ்சி ரூபத்தில் அந்த வேணுகானம் பண்ணுற அந்த ரூபத்தை நினச்சிக்கோங்க. மனசு அப்படியே வச்சு தியானம் பண்ணுங்க. கண்ணன் வருவான், கிடைப்பான். ராதே